باب من أصار إلى ركن إلى ذلك. حدثنا محمد مثنى حدثنا عبد الوهاب حدثنا خالد بن كلمان بن عباس رضي الله تعالى عنهما قال طائف النبي صلى الله عليه وسلم بالبيت على البعير كلما أتى على ركن وصار إليه. باب تكبير عنه ركني. حدثنا مسعود حدثنا خالد بن عبد الله حدثنا خالد كلمة عن ابن عباس رضي الله تعالى عنهما قال طاف النبي صلى الله عليه وسلم بالبيت البعير كلما أتى ركن وصار إلى صيم كل كان عنده وكبر. وتابه إبراهيم بن التهمان عن خالد خلطان. سبحان الله وبحمده سبحان الله العظيم. اللهم صل كالتي الفساها أنثانا كالتي بلغت الناني كالتي يا أبد الهدى راغبا ظندا فامدع من بدا في ضواه الجودا. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகும். ஸலவாத் என்ற அவனுடைய கருணையும் சலாம் என்ற அவனுடைய சாந்தியும் இருலோக இரட்சகர் மாட்சிமை தங்கிய முஹம்மது முஸ்தபா ரசூலே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் வழிவந்த இமாம்கள் குத்துபுமார்கள் கௌசுமார்கள் வலிமார்கள் அனைவர்கள் மீதும் அன்னவர்களுடைய பொருட்டால் நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக பொழியட்டுமாக. அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடப்பதற்கும் எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முற்றிலுமாக தவிர்த்து நடப்பதற்கும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் வசீது செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அன்பான பெரியோர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஆங்காங்கே தங்களுடைய வீடுகளிலும் இல்லங்களிலும் செவிமடித்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெரியோர்களே, இந்த அருமையான அல்லாஹுடைய ரஹமத்தும் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விசேஷமான அருளும் துஆவும் இறங்கக்கூடிய இந்த அருமையான சபையிலே வீற்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இம்மையில் எவ்வாறு ஈமான் என்ற பாக்கியத்தை தந்து அருள் செய்தானோ அதே போன்று மரணிக்கும் சமயத்திலும் பரிபூர்ணமான ஈமானோடும் தௌபாவோடும்
மரணிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. கபரிலும் ஆகிரத்திலும் நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நபிமார்களோடும் சஹாபாக்களோடும் வலிமார்களோடும் வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவனுடைய கிருபையாலும் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தாலும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ நிஅமத்துகளை அல்லாஹு தஆலா வாரி வழங்கியிருக்கிறான். அந்த நிஅமத்துகள் துனியா சம்பந்தப்பட்ட நிஅமத்துகளும் இருக்கிறது, ஆகிரத் சம்பந்தப்பட்ட நிஅமத்துகளும் இருக்கிறது, தீன் சம்பந்தப்பட்ட நிஅமத்துகளும் இருக்கிறது. செல்வத்தை சிலருக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்திருக்கிறான். பதவி அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறான். மக்களிடத்திலே கௌரவத்தை கொடுத்திருக்கிறான், புகழை கொடுத்திருக்கிறான். ஆனால் உண்மையான நிஅமத் என்பது அது ஈமானுடைய பாக்கியமாக இருக்கிறது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நாம் கேட்காமலேயே லேசான முறையிலே அல்லாஹ் நமக்கு தந்துவிட்டான். எனவே எப்பொழுதும் அவனை நாம் புகழுவோமாக. சொர்க்கவாசிகள் அல்லாஹுவை புகழுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதான் அல்லாஹ். எங்களுக்கு ஹிதாயத்தை தந்தானே, எங்களை முஸ்லிமாக ஆக்கி வைத்தானே, ஈமான் கொள்ளும் பாக்கியம் தந்தானே, அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் மாத்திரம் நமக்கு ஹிதாயத்தை தந்திருக்காவிட்டால், அவனுடைய விசேஷமான அருள் பார்வை நம்மின் மீது இருந்திருக்காவிட்டால் நாம் ஒரு ஹிதாயத்தை பெற்றிருக்க மாட்டோம் என்று சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட முறையில் நாமும் அல்லாஹ்வை எப்பொழுதும் ஈமானுடைய பாக்கியத்திற்காக புகழ்ந்து கொண்டே இருப்போமாக. அல்லாஹ் உதவி செய்வானாக. நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட பின்னால் கூட அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன், சாப்பிட்ட நேரத்தில் கூட இந்த சாப்பாடை தந்து, ருசியான சாப்பாடை தந்து எனக்கு உணவளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொன்ன நேரத்திலும் கூட ஈமானுடைய பாக்கியத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கவில்லை. வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன், எங்களை முஸ்லிம்கள் உள்ளவராக ஆக்கி வைத்த உனக்கே எல்லா புகழும் என்று சாப்பிட்ட அந்த ருசியினுடைய நேரத்தில் கூட நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய பாக்கியத்திற்காக அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்வதை, நன்றி செய்வதை மறக்கவில்லை. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடவும் செய்யும் குறையவும் செய்யும். எனவே உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஈமான் பழையதாக ஆகும். எவ்வாறு ஆடைகள் பழையதாக ஆகிறதோ அதே போன்று ஈமானும் பழையதாக ஆகும். நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், எதை வைத்து புதுப்பிப்பது? நீங்கள் குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதுங்கள், மரணத்தை அதிகமாக நினையுங்கள், மரணத்தை அதிகமாக நினையுங்கள், குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓதுங்கள் என்று நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். மரணத்தை அதிகமாக நினைக்கணும்னு சொன்னால் எப்பொழுதோ வருவோம் என்று நினைப்பதல்ல, நான் வாழும் இந்த நாள் தான் கடைசியாக இருக்கலாம் என்று நினைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தான் தொழுகும் இந்த தொழுகை தான் கடைசி தொழுகையாக இருக்கலாம் என்று நீங்கள் தொழுவுங்கள். قال رسول الله صلى الله عليه وسلم صلي كأنك مودع, நீங்கள்
தொழுகும் நேரத்திலே விடை பெறுபவர் தொழும் தொழுகையை போன்று தொழுகுங்கள். அதாவது வீட்டை விட்டு விடை பெற்று பிரயாணம் போகுபவர் தான் முபத்தி என்று சொல்வார்கள். இந்த உலகத்தை விட்டு விடை பெறுபவர், அஸ்ர் தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது, இதுதான் கடைசி தொழுகையாக இருக்கலாம் என்று கடைசி தொழுகையாக நீங்கள் அதை தொழுகுங்கள். அதாவது ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு, இவர் 2 நாளில் பிழைக்க மாட்டார், இவருடைய டைம் போட்டார். டாக்டர் டைம் போட்டால் அவருடைய மனசு எப்படி இருக்கும், எவ்வாறு இருக்கும்? இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களில் அவர் இருப்பாரா? அவர் ஈமானுடையவராக இருந்தால் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதிலே கவனமாக இருப்பார். அவர் துனியாவின் மீது ஆசை உடையவராக இருந்தால் எவ்வாறாவது உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருப்பார். இன்னும் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் தன்னுடைய கம்பெனியை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனால் உண்மையான மூமின் ஈமானுடையவர், டாக்டரால் டைம் போடப்பட்டவருடைய மனசு எவ்வாறு இருக்கும்? அவர் 24 மணி நேரமும் தன்னுடைய ஈமானை அதிகப்படுத்துவதிலே, தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹுவை புகழ்வதிலே, தன்னை பரிசுத்தப்படுத்துவதிலே அவர் எவ்வளவு கவனமாக இருப்பார். நபிகள் கண்மணி சொல்கிறார்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் இது கடைசியாக இருக்கலாம் என்று கடைசி தொழுகையை தொழுவதை போல் நீங்கள் தொழுகுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்பானவர்களே, இன்று புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜகாத்துடைய பாடத்தினுடைய செய்திகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிகமாக சதகாக்கள் கொடுக்க வேண்டிய செய்திகளையும், சதகாக்கள் கொடுப்பதனுடைய பாக்கியங்களை பற்றியும், சதகா கொடுக்காதவர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் பற்றியும் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஜகாத்துடைய பாடங்களும் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய பாடம் இன்று ஆரம்பித்து நாளை வரை செல்கிறது. நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு தன்னுடைய தூதராக அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லை வரை குதிரையிலே முஆத் அவர்களை உட்கார சொல்லி தான் நடந்து சென்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நான் இறங்கி வருகிறேன், தாங்கள் ஏன் இறங்கி வருகிறீர்கள் என்று சொன்ன சமயத்தில் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு படித்து கொடுப்பதற்காக, தீனை சுமந்து மற்றவர்களுக்கு தீனை எத்தி வைக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களுக்கு இந்த சமுதாயம் எவ்வாறு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டி கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவினுடைய உச்சத்திலே இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு அந்தஸ்தை கொடுத்தாலும் அவர்கள் நான் அல்லாஹுடைய அடியான் என்ற தரஜாவிலேயே இருந்தார்கள். எனவே தான் அல்லாஹ் அவர்களை 7 வானங்களை தாண்டியும் அழைத்தான், அர்ஷுக்கு அழைத்தான். அழைக்கும் பொழுதும் சுப்ஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை வழி நடத்தினான் 7 வானங்கள் தாண்டி என்று தன் அடியார் அப்து என்று தான் அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது திருப்திப்பட்ட அளவு இந்த உலகத்திலே யாரின் மீதும் அல்லாஹ் திருப்திப்படவில்லை. முழுமையாக பொருந்தி கொண்டான். அவர்களுக்கு எவ்வளவு அந்தஸ்துகள் கொடுக்கப்பட்டாலும், பதவிகள் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் நின்றது நான் அல்லாஹுடைய அடியான் என்ற அந்தஸ்தில் நின்றார்கள். எனவேதான் 7 வானங்கள் தாண்டி அர்ஷ் வரை உயர்த்திய சமயத்திலும் பி அப்திஹி என்று அல்லாஹ் சொன்னான். நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணிவிலே அவர்கள் குதிரைக்கு கீழே நடந்து செல்கிறார்கள்.
சொல்லும்போது போகும்பொழுது நிறைய வசீகத்துகளை செய்து கொண்டே சென்றார்கள். எவ்வாறு அங்கே இஸ்லாத்தை பரப்ப வேண்டும், தீனை பரப்ப வேண்டும் என்று நிறைய வசீகத்துகளை சொல்லிக்கொண்டே சென்றார்கள். அதிலே முஆத் அவர்களே, நீங்கள் யமனை அடைந்து விட்டால் முதலாவதாக அந்த மக்களை உதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ், முதலாவதாக அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை போதியுங்கள். அவர்களை படைத்த இறைவனை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். சொல்லிக் கொடுத்து இறைவன் துணை இல்லாதவன், இணை இல்லாதவன் என்பதை அவர்களுக்கு படித்து கொடுங்கள். இரண்டாவதாக நான் அல்லாஹ்வின் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிற செய்தியையும் படித்து கொடுங்கள். அவர்கள் அதை கேட்டுவிட்டால், அதை ஏற்றுக்கொண்டால், அடுத்ததாக அவர்கள் மீது ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகை கடமை என்பதை சொல்லிக் கொடுங்கள். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அடுத்ததாக அவர்களுடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் எதை கடமையாகி வைத்திருக்கிறான் என்பதை சொல்லிக் கொடுங்கள். ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுங்கள். அவர்களுடைய பொருளாதாரத்திலே ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் என்பதையும் சொல்லிக் கொடுங்கள். அது அவர்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு அவர்களுடைய ஏழைகளுக்கே அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதமான முறையில் பல வசியத்துகளை செய்து கொண்டே சென்றார்கள். இந்த வாசகத்திலிருந்து இமாம்கள் சட்டங்களை எடுக்கிறார்கள். துஹது மின் அக்னியாயிஹிம் வ துரத்து அலா ஃபுகராயிஹிம், அவர்களுடைய செல்வங்களிடமிருந்தே எடுத்து அவர்களுடைய ஏழைகளுக்கே நீங்கள் அதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த வாசகத்திலிருந்து ஜகாத் பொருளை ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யலாமா என்று சொன்னால், ஷாஃபி மதுஹபின்படி, இந்த ஹதீஸின்படி, அந்த ஊரிலே தேவை உள்ளவர்கள் இருக்கும் பொழுது அல்லாஹுவால் சொல்லப்பட்ட 8 கூட்டத்தார்களிலே ஒரு கூட்டம் அந்த ஊரிலே இருக்கும் பொழுது ஜகாத் பொருளை வேற ஊருக்கு கொண்டு செல்லவோ அங்கு கொடுக்கவோ கூடாது. தூஹது மின் அக்னியாயிஹிம் வ துரத்து அலா ஃபுகராயிஹிம், அவர்களுடைய அக்னியாக்களிலிருந்தே எடுக்கப்பட்டு அவர்களுடைய செல்வந்தர்களிடமிருந்தே எடுக்கப்பட்டு அவர்கள் ஃபுகராயிஹிம், அவர்களுடைய ஏழைகளுக்கே அது கொடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த வாசகத்திலிருந்து இமாம்கள் நமக்கு இந்த சட்டத்தை எடுத்து சொல்கிறார்கள். இதிலே ஜகாத் கொடுப்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அக்னியா, செல்வந்தர் என்று சொல்கிறார்கள். எனவேதான் இப்போ உள்ள கணக்கின்படி ஒருவர் அவருடைய தேவை போக அவர் சுமார் 5.25 லட்சம் ரூபாய் அவருடைய கையிலே ஒரு வருடம் இருந்தால்தான் அவருக்கு கடமையாகிறது. இப்போ உள்ள 84 கிராம் தங்கம் தான் நமக்கு தங்கத்தில் கணக்கு. அந்த கணக்கை காசாக மாற்றினா இப்போ கிட்டத்தட்ட இப்போ உள்ள கிராமினுடைய கணக்கின்படி சுமார் 5.25 லட்சம் ரூபாய்கிட்ட வருகிறது. 6 ரூபான்னு 5 அரைன்னு வைப்போமே, 5 அரை 5.25 கூடிக்கு கொண்டு குறைந்து கொண்டும் இருக்கிறது. இதில் வெள்ளி கணக்கை பார்த்தால் ஒரு 50,000 ரூபா 60,000 தான் வரும். வெள்ளிக்கு சொல்லப்பட்ட கணக்கை பார்த்தால் அதை வைத்து சில உலமாக்கள் ஒருவருடைய கையிலே 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் தேவைக்கு மேலே ஒரு வருடம் அவர் கையில் இருந்தால் ஜகாத் கொடுப்பது கடமை என்று சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கிறார்கள். நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே தங்கத்துக்கு சொல்லப்பட்ட கணக்கும் வெள்ளிக்கு சொல்லப்பட்ட கணக்கும் ஒன்றாகவே இருந்தது, வித்தியாசம் இல்லை. 84 கிராம் தங்கத்தினுடைய அமௌண்ட்டும் வெள்ளிக்கு சொல்லப்பட்ட 615 கிராம் வெள்ளியினுடைய அளவும் ஒரே ரேட்டில் இருந்துச்சு. ஆனால் வருங்காலங்களிலே தங்கத்தினுடைய விலை ஏறிவிட்டது.
வெள்ளியுடைய விலை ஏறவில்லை. இதிலே வெள்ளியுடைய விலை ஏறவில்லை என்று சொன்னால் நாம் எதை எடுப்பது? பொருள்களும் உயர்ந்து விட்டது. பொருள்களுடைய அமௌண்ட்களும் அதனுடைய விலைவாசியும் தங்கத்துக்கு தக்கவாறு உயர்கிறது. எனவே தங்கத்தினுடைய விலையை தான் நாம் சொல்ல வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய தஹகீக்கான உலமாக்கள் சொல்கிறார்கள். வெள்ளியுடைய கணக்கை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது வெள்ளியினுடைய கணக்கை வைத்து பார்த்தால் ஒருவர் 50,000 ரூபா 60,000 ரூபா அவர் கையில் இருந்தாலே ஜகா கொடுப்பது கடமை என்று வந்து விடுகிறது. ஆனால் 60,000 ரூபாயை வைத்திருப்பவர் என்ன செய்ய முடியும்? அவரை செல்வந்தர் என்ற லிஸ்ட்டில் கொண்டு வர முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே தூஹது மின் அக்னியாயிஹிம், அவர்களுடைய செல்வந்தர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு துரத்து அலா ஃபுகராயிஹிம், அவர்களுடைய ஃபுகராக்களிடத்திலே ஏழைகளிடத்தை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்னியா என்று சொல்கிறார்கள். எனவே அது மாத்திரமல்ல, 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் வைத்திருந்தால் ஜகாத் கடமையாகும் என்று நாம் சொன்னால் நாம் யாருக்கு கொடுக்க போகிறோமோ அப்படிப்பட்ட அந்த ஏழை இடத்திலேயே 50,000 ரூபாய் இருக்கிறது. இந்த காலத்தில் 50,000 ரூபாய் என்பது பெருசல்ல. ஒரு சின்ன ஒரு செலவு வந்தால், சின்ன ஒரு மெடிக்கல் செலவு வந்ததுன்னா 50,000 ரூபாய் போயிடும். 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஏழைகளிடத்திலேயே இருக்கிறது. எனவே இதில் தஹகீக்கான உலமாக்கள் இப்போ விலைவாசி தங்கத்தை கவனித்து உயர்ந்து கொண்டிருப்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே அக்னியா செல்வந்தர்கள் என்ற வார்த்தையை உபயோகித்திருப்பதால் இப்பொழுது தங்கத்தினுடைய கணக்கின்படி 5.5 லட்சம் 5.25 லட்சம் இப்போ உள்ள கணக்கு படி ஒரு ஆளுடைய கையிலே காசு கையில் இருந்தால் அது ஒரு வருடம் அவர் கையிலே வந்து ஒரு வருடம் அது அந்த அமௌண்டை விட்டும் குறையாமல் இருந்தால் ஜகாத் கடமையாகும் என்ற சட்டத்தை நமக்கு எடுத்து தருகிறார்கள். இந்த ஜகாத்துடைய சட்டத்தை பொறுத்தவரையில் நிலங்கள் வைத்திருப்பவர்கள் 4 மذஹபிலேயுமே நிலங்கள், தோட்டங்கள், பில்டிங்குகள் வைத்திருப்பவர்களுக்கு ஜகாத் எதிலே கடமையாகும் என்றால் அதிலே வரக்கூடிய வருமானங்களுக்கு தான் கடமையாகும். அதிலே வரக்கூடிய வருமானங்களுக்கு தான். அந்த பொருளுடைய அசல் விலை நிலத்தினுடைய விலைக்கு கடமையாகாது என்பதுதான் 4 மذஹபிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த காலத்தை பொறுத்தவரையில் மக்கள் தங்களுடைய எந்த பொருளையுமே கையில் வைப்பதில்லை. எவ்வளோ பெரிய 100 கோடிக்கு அதிபராக இருந்தாலும் சரி, 1000 கோடிக்கு அதிபராக இருந்தாலும் சரி, கையிலே யாரும் பொருளை வைப்பதில்லை. எல்லாமே நிலமாக வாங்கி போட்டுறாங்க. சொத்தாகவே இன்று நிலமாக்கப்பட்டு விட்டது. நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சொத்து என்று சொன்னால் அது ஒட்டகம், மாட்டு பண்ணைகள், ஆட்டு பண்ணைகள் சொத்தாக இருந்தது. நிலம் வாங்குவது என்பது சொந்தத்திற்காக வாங்கினார்கள். சொந்தத்திற்காக தோட்டத்தை வாங்கினாங்க, விளைச்சல் செஞ்சாங்க. அதை யாரும் தன்னுடைய பொருள்கள் அனைத்தையும் சேவ் பண்ணக்கூடிய சொத்தாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாங்க இல்லை. எனவே நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் சொத்தாக வைத்திருக்கக்கூடிய ஆடுகளுக்கும், மாடுகளுக்கும், ஒட்டகங்களுக்கும் ஜகாத்தை சொன்னார்கள். 5 ஒட்டகம் வைத்திருந்தால் முதலாவது ஆடு கொடுக்க வேண்டும். 25 ஒட்டகம் வைத்திருந்தால் ஒரு ஒட்டகம் கொடுக்க வேண்டும் என்று ஒட்டகத்தினுடைய கணக்கு. மாட்டினுடைய கணக்கு 30 மாடுகள் ஒருவர் வளர்த்தால், அதுவும் அது மேய்ச்சல் தானாக மேய்ந்தால், இவர் தீனி போடாமல் தானாக மேய்கிற அளவுக்கு இருந்தால் தான் அதில் கடமை. ஆடு 40 ஆட்டிலிருந்து ஜகாத் கடமையாகிறது. அப்போ நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே சொத்துகள் என்பது ஆடு, மாடு, ஒட்டகமாக இருந்த காரணத்தால் அதற்கு கணக்கு சொன்னார்கள். அந்த காலத்திலே நிலங்கள் என்பது சொத்தாக வாங்கி போடப்படக்கூடிய முறையில் இல்லை, தேவைக்கு வாங்கி போடக்கூடிய முறையில் இருந்தது. ஆனால் இன்று நிலங்களும் பில்டிங்களும் மக்கள் அதை சொத்தாக நினைத்து
தன்னுடைய பொருள்கள் அனைத்தும் அதில் தான் போடுறாங்க. எத்தனை கோடிக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் அவருடைய கையிலே பணம் இல்லை. இந்த சமயத்தில் அவர் கையில் இருக்கிற பணத்துக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எதுக்கு கொடுப்பார்? பில்டிங்கில் இருந்து வரக்கூடிய வருமானத்திற்கு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோ வரும்? அது சட்டம் அதுதான். பில்டிங்களுடைய நிலங்களுடைய அசல் விலைக்கு கணக்கு இல்லை, வரக்கூடிய வருமானத்திற்கு கணக்கு என்பதுதான் 4 மதுஹபிலும் சட்டமாக இருக்கிறது. ஆனாலும் இந்த காலத்தினுடைய முறையை கவனித்து உலமாக்கள், பெரும்பெரும் மதரசாவிலே முஃப்திகளாக இருப்பவர்கள், தமிழ்நாடு ஜமாத்து உலமாக்கள் இருக்கக்கூடிய உலமாக்கள் நிர்வாகிகள் இதிலே கவனம் செலுத்தி இதனுடைய சட்டத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். இது தனியான ஒரு ஆள் இதுக்கு சட்டம் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் மதுஹபினுடைய சட்டம் சொத்துக்கள், நிலங்கள், பில்டிங்களுடைய அசலுக்கு, அதனுடைய கிரயத்திற்கு ஜகாத் இல்லை, வரக்கூடிய வருமானத்திற்கு தான் ஜகாத் என்பது சட்ட மதுஹபினுடைய சட்டமாக இருக்கிறது. ஆனால் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த நிலங்களை, இந்த பில்டிங்குகளை யாரும் சொத்தாக வாங்கி போட்டுக்கொண்டு இருக்கவில்லை. அவருடைய கவனம் முழுவதும் ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்களை சொத்தாக வாங்கி போட்டுகிட்டே இருந்தாங்க. இதிலே கவனம் செலுத்தி உலமாக்கள், முஃப்திகள் இதற்கு நல்ல ஒரு விடையை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். என்று சொன்னால் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய ஜகாத் பொருள் மிக குறைவாக இருக்கிறது. எவ்வளவு 1000 கோடி, லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருந்தவரும் கையிலே பணம் இல்லாத காரணத்தால் அதில் வரக்கூடிய வருமானம் மிக குறைவாக இருப்பதன் காரணத்தால் 100க்கு 1/2% வரும். எனவே இதில் மதரசாக்களும் ஜமாத் உலமாவும் கவனம் செலுத்தி சரியான ஒரு தீர்ப்பை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பா அவர்களே, ஜகாத் முறையாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை உலமாக்கள் நமக்கு ஹதீதுகளிலிருந்து தெளிவுபடுத்துகிறார்கள். ஜகாத்தை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது 8 கூட்டத்தார்களை தெளிவாக சொல்கிறார். 8 கூட்டத்தார்கள். இன்னம ஸதகாத்துல் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வஃபி ரிகாபி வல் காரிமீன வஃபி சபீலில்லாஹி வபினி சபீல் என்று அல்லாஹு தஆலா 8 கூட்டத்தார்களை சொல்கிறார். இந்த 8 கூட்டத்தார்களிலே நமது காலத்திலே 4 கூட்டத்தார்கள் தான் வருவாங்க. இதில் ஃபுகராக்கள் என்பவர்கள் ஒரு வசதியும் இல்லாதவர்கள், வாழ்க்கையை கடத்துவதற்கு கஷ்டப்படக்கூடியவர்கள், உயிரை உடலில் வைப்பதற்கு உண்டான உணவும் மானத்தை மறைப்பதற்கு உண்டான ஆடையும் ஏதோ 1-2 ஆடை வைத்திருப்பவர்கள், அறவே வசதி இல்லாதவர்கள் ஃபுகராக்கள். மிஸ்கீன்கள் என்பவர்கள் வசதி இருக்கும், ஆனால் அவர்களுக்கு போதுமாக இருக்காது. சாதாரண நடுத்தரமான வாழ்க்கைக்கு அவர்களுக்கு போதுமாக இருக்காது. இவர்கள் மிஸ்கீன்கள். இந்த கூட்டத்தார்களை பார்த்து கொடுக்க வேண்டும். அதே போன்று ஜகாத்துக்காக வசூலிப்பதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு மாச சம்பளம் நிரூபித்திருந்தால், முடிவு செய்யப்பட்டிருந்தால், அது இந்த ஜகாத்தை விட குறைவாக இருந்தால் ஜகாத்துடைய பொருளிலிருந்து கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான சம்பளங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு அடுத்ததாக புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், ஒல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், அவர்களை கவனித்து அவர்களிலே யாருக்கு கொடுத்தால் அவருடைய இஸ்லாம் ஈமான் உறுதியாகுமோ அப்படிப்பட்டவர்களை கவனித்து
ஜகாத் பொருள் கொடுக்கப்பட வேண்டும். இதில் காஃபிர்களாக இருக்கிறாங்க, இதில் பொருளை கொடுத்தால் இஸ்லாம் ஆவார்கள் என்ற நிலையில் உள்ளவர்களை வல்லஃபத்து குழுவுகளை கொண்டு வரப்படவில்லை. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, காஃபிர்களாக இருக்கிறாங்க, நாம் ஜகாத் பொருளை கொடுத்தா அவங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, எனவே கொடுக்கலாமா என்று கேட்பாங்க. அவர்களை இந்த லிஸ்ட்டில் இமாம்கள் கொண்டு வரவில்லை. குர்ஆன் ஹதீஸுடைய ஆராய்ச்சியின்படி புதிசாக முஸ்லிமானவர்கள் அவர்களுக்கு ஜகாத் பொருளை கொடுக்கப்பட்டால் அவர்களுடைய இஸ்லாம் உறுதியாகும், ஈமான் உறுதியாகும். இன்னும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அவர்களுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள், அவருடைய ஊரில் இருக்கக்கூடியவர்கள் இதன் காரணத்தால் முஸ்லிம்களுடைய குணத்தை விளங்கி அதன் காரணத்தால் மற்றவர்கள் இஸ்லாமாக ஆகுவதற்கும் வாய்ப்பிருக்கும் என்ற முறையிலே அந்த பொருள்களை புதுசாக முஸ்லிமானவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் கவனிக்க வேண்டும். ஒரு ஜகாத் கொடுப்பவர் அவர் ஏதோ கொடுத்தோம் முடித்தோம் என்று இல்லாமல் இந்த 8 பிரிவில் எத்தனை பிரிவுகள் ஊரில் இருக்கிறார்கள் என்பதை கவனித்து குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு பிரிவிலும் 3 பேரைக்காவது கொடுக்க வேண்டும் என்று ஷாஃபி மذஹபிலே சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. இது அமைப்புகளாக செயல்பட்டால், பைத்துல் மாலாக செயல்பட்டால் அவர்களும் இதை கவனித்து தான் செய்ய வேண்டும். 8 பிரிவினர்களில் எத்தனை பிரிவினர் ஊரில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் போய் சேருவதை போன்று செய்ய வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு பிரிவினரிலும் 3 பேருக்காவது கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. யாரையும் விட்டுவிடக்கூடாது. அடிமைகள் என்பவர்கள் இப்போ இல்லை. அடிமைகள் இருந்தால் அவர்களுக்கு உரிமை சீட்டு இவ்வளோ ரூபா தந்தாங்கன்னா நான் உன அடிமைத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று முதலாளி சொல்லி இருந்தால் அவருக்கு கொடுப்பது. அந்த அடிமை சட்டங்கள் இப்பொழுது இல்லை, அடிமைகள் இல்லை. அந்த சட்டங்கள் மன்சூக் மாற்றப்படவில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையினுடைய முறைகள் ஒழிக்கப்பட்டு விட்டது. பின்னால் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. அந்த சட்டம் மன்சூகாக ஆக்கப்படவில்லை, மாற்றப்படவில்லை. ஒரு காலத்தில் அடிமைகள் உருவாக்கப்பட்டால் அவர்களுக்கும் அந்த சட்டம் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. அடிமைகள்ங்கிறவங்க ரோட்டில் போகக்கூடியவங்களெல்லாம் ஒரு ஆள் அடிமையாக ஆக்க முடியாது. நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லானத்துல்லா, அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் என்று சொன்னார்கள். யார் சுதந்திரவாதியை அடிமையாக ஆக்குகிறானோ அவரின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் என்று நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடிமைகள் என்பவர்கள் போர்களிலே, முஸ்லிம்களுக்கும் மற்றவர்களுக்கும் நடக்கக்கூடிய போர்களிலே கைது செய்யப்படக்கூடியவர்கள் தான், அவர்கள்தான் அடிமைகளாக வரக்கூடிய வழி இருக்கிறதே தவிர கொத்தடிமைகள் என்று சொல்வார்கள். இப்பொழுதும் எத்தனையோ நல்ல பிள்ளைகளை கடத்தி சென்று காடுகளிலே கொத்தடிமைகளாக வைக்கக்கூடிய ஒரு நிலைமையும் நாம் தினசரி இதழ்களிலே படிக்கிறோம். எனவே அடிமைகளுடைய சட்டம் மன்சூகாக ஆக்கப்படவில்லை. ஆனால் அல்லாஹும் ரசூலும் அடிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒழித்து விட்டார்கள். யாரும் அடிமை வைக்கக்கூடாதுன்னு சல்லாசம் சொல்ல இல்லை. ஆனால் நீங்கள் என்ன தவறு செய்தாலும் அடிமைகளை உரிமை விடுங்கள், அடிமைகளை உரிமை விடுங்கள் சொல்லாமல் சொல்லியே இஸ்லாம் அடிமை முறையை ஒழித்தது. இஸ்லாம் இந்த உலகத்திலே மனிதனுக்கு கண்ணியம் தந்ததை போன்று எந்த மார்க்கமும் கண்ணியம் தரவில்லை, எந்த மதமும் கண்ணியம் தரவில்லை. சுய மரியாதையை படித்து தந்த மார்க்கம் இஸ்லாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த விதத்திலும் அடிமைத்தனத்தை காட்டக்கூடாது என்பதை படித்தந்த மார்க்கம் இஸ்லாம். பெண் அடிமைகளை பற்றி பேசப்படக்கூடிய காலம் இது. இஸ்லாம் பெண்களை அடிமையாக வைத்திருப்பதை போன்று சித்தரிக்கக்கூடிய எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் மற்றைய மதங்களிலே அதிகமாகிவிட்ட ஒரு காலம் இது. நான் இப்பொழுது அது சப்ஜெக்டுக்குள்ளால் போகவில்லை. இஸ்லாம் பெண்களுக்கு உரிமையை தந்ததை போல, மரியாதையை தந்ததை போல, சொத்திலே பங்கை தந்ததை போல எந்த மதமும் இந்த உலகத்திலே சொல்லவில்லை.
ஆனால் இதை சொல்லிட்டு உள்ள ஜகாத் பாடத்துக்கு வந்துடுறேன். ஆனால் பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறோம் என்ற பெயரிலே பெண்களை வீட்டு விட்டு வெளியே வாருங்கள், கம்பெனிகளிலே வேலை செய்யுங்கள், கடைகளிலே வேலை செய்யுங்கள் என்று இன்று பெண்ணினம் சீரழிக்கப்படுகிறது. இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய சட்டத்தை அமுல்படுத்திய நாடுகள் கூட, குறிப்பாக சவுதி, தன்னுடைய சட்டத்தை விட்டுவிட்டு பெண்களை சீரழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். பாதுகாப்பை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். பெண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்குண்டான முழுமையான பாதுகாப்பை உறுதிப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம். பெண்கள் என்பவர்கள் பாதுகாப்பை கொடுக்க வேண்டியவர்கள் அல்ல. அந்த போஸ்டில் இந்த போஸ்டில் நீங்கள் வாங்க, பாதுகாப்பை கொடுக்க வேண்டியவர்கள் அல்ல, கொடுக்கப்பட வேண்டியவர்கள் பெண்கள். அதே போன்று அதிகாரத்திலும் ஆளுமையிலும் பெண்கள் விட்டால் பாராட்டப்படுகிறது. நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும் நமக்கு அழகாக சொல்லி தந்தார்கள், பெண்கள் எப்பொழுது ஆண்களோடு சரிசமமாக பழகக்கூடிய நிலைமை வருகிறதோ, ஒரு ஆணை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பதவிக்கு பெண் வருவது என்பது சிறப்பானதல்ல. கூட இருக்கக்கூடிய ஆண்களாலே அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆமாம், எவ்வளோ கேள்விப்படுறோம். போலீஸுகளிலே பெண்கள் விட்டார்கள் என்று சிறப்பாக பேசப்பட்டது. கடைசியில் போலீஸ் அதிகாரியாக இருந்த பெண்கள் கடைசியில் சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு ஆள் தெரியாத கிராமங்களிலே போட்டு வீசப்பட்டார்கள். எத்தனை சம்பவங்களை கேள்விப்படுகிறோம். எனவே பெண்களுடைய உயிருக்கு மட்டும் பாதுகாப்பு தேவையில்லை, அவருடைய மானங்களுக்கு பாதுகாப்பு தேவை. அன்பானவர்களே, பெண்களை பற்றி ஆண்களை பற்றியும் பேசுகிறோம், பெண்கள் பற்றியும் பேசுகிறோம். ஆண்களுடைய தேவையான விஷயங்களும் பேசப்படுகிறது. குறிப்பாக இந்த சமுதாயம் அழிவது என்பது ஆண் பெண்ணுடைய கலாச்சாரம் எப்பொழுது மோசமாக போகிறதோ அதுதான் இந்த சமுதாயத்தின் அழிவினுடைய மாபெரும் காரணமாக இருக்கிறது. நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஸில் வருது, முஸ்னத் அஹமதுல ஹதீஸ் வருகிறது, 10 அடையாளங்கள் வந்துவிட்டால், கியாமத் நாளுடைய அடையாளங்கள் 10 அடையாளங்கள் வந்துவிட்டால் வானத்திலிருந்து கல்மழை பொழியும். சாராயம், போதை பொருள்கள் சர்வசாதாரணமாகிவிட்டால் என்று நாம் கேள்விப்படுறோம். முஸ்லிம் இளைஞர்கள் இடத்திலேயே நம்மூரிலேயே கேள்விப்படுறோம், போதைப் பொருள்கள் சாதாரணமாகிவிட்டது என்று. இது கடமை பெற்றோர்கள் மேலே முதல் கடமையாக இருக்கிறது. தங்களுடைய பிள்ளைகளை சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக வளர்ப்பது பெற்றோர்கள் கடமையாக இருக்கிறது. அந்த பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆறாங்களா இல்லையோ, உங்களுக்கு சொந்தம் இல்லாமல் போய்விடுவார்கள். எப்பொழுது அந்த பிள்ளைகள் போதை பொருள்களிலே அவர்கள் விழுகிறார்களோ, போதை வந்துட்டால் எல்லாம் வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த முஸ்னத் அஹமது இமாம் ஹம்பலி இமாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிலே 10 பெரிய அடையாளங்கள் வருகிறது, பயங்கரமான அடையாளங்கள். வீணை, மியூசிக், இதை மக்கள் ஹலால் என்று சொல்லுவார்கள். எப்பொழுது அதுதான் ஹலால்பா, கூடாது செய்கிறோங்கிறது வேற, ஹலால் என்று சொல்லுவது வேறு. ஹலால் ஆக்கப்படும், சில ஆளுங்களாலே ஹலால் ஆக்கப்படும். வீணைகள், மியூசிக்குகள் எல்லாம் சர்வசாதாரணமாக திறந்து விட்டு விடுவார்கள். அதே போன்று போதை பொருள்களை வேறு வேறு பேர்களிலே, சாராயத்தை வெவ்வேறு பேர்களிலே குடிக்கப்படும்.
இன்றும் பயங்கரமான மோசமான அடையாளங்கள். ஆண்கள் ஆண்களை கொண்டு போதுமாக்கி கொள்வார்கள், பெண்கள் பெண்களை கொண்டு போதுமாக்கி கொள்வார்கள். எதுக்கு? கல்யாணத்துக்கு. ஹதீஸில் இருக்குது. இப்போ நம்ம கேள்விப்படுறோம், எல்லா இடமும் வந்துட்டு சட்டமாக்கப்படுகிறது. அதை நீதிமன்றங்கள் கூடும் என்று சொல்கிறது. என்ன காலம் இது? மனிதன் மிருகமாக வாழ முற்பட்டு விட்டான். மனித வாழ்க்கை போய் மிருக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். அதெல்லாம் அசிங்கம் இல்லை, அதெல்லாம் அசிங்கம் இல்லை என்று சட்டமாக்கப்படக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். எனவே ஆண் பெண் கலாச்சாரம் இருக்கிறல்லவா, அது எப்படி சோசியலிசம் என்ற பெயரிலே, பெண்ணுடைய உரிமை என்ற பெயரில் வந்து விடுகிறதோ, நாசங்கள் ஆரம்பித்து விடுகிறது, நாசங்கள் ஆரம்பித்து விடுகிறது. அந்த ஹதீஸிலே 10 அடையாளங்கள், பெரிய அடையாளங்களிலே ஒரு அடையாளம் வருகிறது. ரக்கிபுன தாத்துல் ஃபுரூஜி அல சுருஜ். எப்பொழுது வயதுக்கு வந்த பெண்கள் வாகனங்களிலே வாகன ஓட்டி இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டாலோ, அப்பொழுது மழை, கல்மழை பொழியும். வாகனங்களுக்கு முன்னால் வந்து நான் ஓட்டுவேன் என்று வெப்பம், பெண்ணினம் வெக்கத்தை விடுகிறதோ. இந்த ஹதீஸை எல்லாரும் பார்க்க முடியும். முஸ்னத் அஹ்மத், 4 மதஹுடைய இமாம்கள், மிகப்பெரிய இமாம்கள், ஷாஃபி இமாம், மாலிகி இமாம், ஹனஃபி இமாம், ஹம்பலி இமாம். இதில் ஹம்பலி இமாம் அவர்களுடைய ஹதீஸ் கிதாப் முஸ்னத் அஹ்மத், அதில் தான் அதிகமான ஹதீஸ்கள் இருக்கிறது. 24,000 ஹதீஸ்கள் அதில் பதியப்பட்டிருக்கிறது. அதில் இந்த ஹதீஸ் வருகிறது, எப்பொழுது பெண் இனம் மொத்த பெண்களும் சர்வசாதாரணமாக முறையிலே வாகனங்களுடைய முன் சீட்டிலே வந்து விட்டார்களோ, அல்ல சுருஜ், சுருஜ் என்பது வாகனிப்பவர் ஓட்டக்கூடியவர் இருக்கிற சீட்டு, அந்த சீட்டுக்கு எப்போ தன் வெக்கத்தை விட்டு விட்டு வந்து விட்டாலோ, அப்பொழுது அது மொத்தமாக சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாறி பெண் இனம் மொத்தமாக வருகிறதோ, அப்பொழுது வானத்திலிருந்து கல்மழை பொழியும் என்ற ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே இருக்கிறது. இதை நாம் ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய பெண்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, நம்முடைய ஊரை பாதுகாப்பானாக. அல்லாஹ் எவ்வாறு அவுலியாக்கள் வலிமார்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த ஊர் எவ்வாறு இருந்ததோ, அதே போன்ற நல்ல ஒரு நிலைமையை, கண் குளிர்ச்சியான நிலைமையை அல்லாஹ் பார்க்கும் பாக்கியம் தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கியாமத்தின் அடையாளத்தில் ஹராபு மதீனான்னு வருது. மதீனா ஹராபாக போகணும். மதீனத்து நபி, கோமா நபி எந்த இஸ்லாத்தை எந்த மண்ணிலிருந்து பரப்பினார்களோ அந்த புண்ணிய மதீனா அது சீரழிக்கப்படும். ஹராப்னா அவங்களோட பில்டிங் ஹராபான்னு அர்த்தம் இல்லை. அங்கும் சினிமா கொட்டைகளும் நாடகிகளும் அதிகமாகிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் உலகம் முழுவதும் இந்த சீரழிவு, ஆண் பெண் கலாச்சாரத்தினுடைய சீரழிவு உலகம் முழுவதும் வியாபித்திருக்கும். இடையில ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் சவுதியினுடைய தலைநகர் ரியாத், அதான் நஜ்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நஜ்திலே ஷைத்தானுடைய கொம்பு வெளியாகும் சொன்னார்களோ, அந்த நஜ்திலிருந்து தான் அகீதாவிலே கெட்டுப்போன இந்த வஹாபி கொள்கையை பரப்பிய அப்துல் வஹாப் நஜ்தியும் அங்கே தான் பிறந்தார். அந்த நஜ்திலிருந்து தான், அந்த ரியாத் தான் நஜ்த். இதுதான் இப்பொழுது மோசமான செயல்களும் பரவி கொண்டிருக்கிறது. எந்த மக்கா, எந்த மதீனா ஷரீஃப், எந்த ஹரம் பாதுகாக்கப்பட்டதோ, எந்த சவுதி இதுவரை அழகான சட்டங்களால் பாதுகாக்கப்பட்டிருந்ததோ, நவீனம் என்ற பெயரிலே, நவீன கலாச்சாரம் என்ற பெயரிலே சீரழிக்கப்படக்கூடிய நிலைமை நாம் பார்க்கிறோம். 2 மாதத்துக்கு முன்னால் ரியாதில் நடிகைகளை கூப்பிட்டு, அமெரிக்காவிலிருந்தும் நல்ல நடிக்கக்கூடிய ஆடக்கூடிய பெண்களை கூப்பிட்டு, அதில் புகழ்பெற்றவர்கள்லாம் கூப்பிட்டு ரியாதில் நடத்தியிருக்கிறாங்க. எப்பவும் உலகமே நடத்துவாங்க, ஆனால் இது பயங்கர மோசமான முறையில் பயங்கரமாக ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள்.
காபாவை போன்று திரையை அமைத்து, அல்லாஹ் பாதுகாப்பானாக, காபா திரை, இந்த காட்சி வழியாகக்கூடிய திரை இருக்குது அல்லவா, அதை காபா மாதிரி அமைச்சு அதிலே அந்த காட்சி திரைகளை ஓட விட்டு அதை சுற்றி இருக்கிறார்கள் நடிகைகளை வைத்து. அல்லாஹுடைய கோபம் இறங்காதா? இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய, இஸ்லாம் பரவி அந்த மக்கா மதீனா அதை சுற்றியுள்ள இடங்களிலிருந்து இன்று வழிகேடு பரவி கொண்டிருக்கிறது. அங்கேயே நடக்கும்போது நம்ம ஊரில் நடந்தா என்ன என்று லேசாகி விடுகிறது. அங்கேயே நடக்கும்போது நம்ம ஊரில் நடந்தா என்னாண்டு இப்போ பார்த்து பார்த்து பழகி போயிட்டு, பெண்களை ரோட்டில் பார்த்து இப்போ பழகி போச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுதான் தப்பா தவறா என்று கேட்கிற அளவுக்கு இன்று சூழ்நிலை மாறி இருக்கிறது. சில ஆலிம்களும் அதுக்கு துணை போவதை நினைத்து மனம் வேதனை அடைகிறது. எனவே தான் அந்த ஆலிம்களுக்கு இந்த ஹதீஸை நான் வைத்தேன். முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ், ஹம்பல் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸை எப்பொழுது பெண்கள் வாகனத்தினுடைய முன் சீட்டுக்கு வெக்கம் இல்லாமல் வந்து உட்காருகிறார்களோ, அது ஒருவர் இருவர் என்று ஆரம்பித்து அந்த மொத்த இனமும் அதை சாதாரணமாக நினைக்கிறதோ, அப்பொழுது கல்மழை பொழியும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பாவர்களே, இன்னும் அதை பற்றி நிறைய பேச வேண்டும். நான் ஜகாத்துடைய பாடத்துக்குள்ளால் வருகிறேன். அடுத்து ஜகாத்திலே கடன்காரர்களை கவனிக்க வேண்டும். கடனாளிகள் இவர்கள் சொந்த குடும்பத்திற்காகவும் கடனாளியாக மாறியிருப்பார்கள், மார்க்கத்திற்காகவும் கடனாளியாக, மார்க்க சேவை செய்யக்கூடியவர்கள், தியாகம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் கூட கடனாளியாக மாறியிருப்பார்கள். இந்த மார்க்க சேவை செய்யக்கூடிய கடனாளிகள் அவங்க கிட்ட தேவையான பொருளாதாரம் இருந்தாலும் நாம் அவர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். மார்க்கத்திற்காக கடனாளியானவர்கள், மார்க்கத்தின் சேவைக்காக கடனாளியானவர்கள், அது கடன் அவர்களுக்கு போதுமான பொருளாதாரம் இருந்தாலும் நாம் கடன் கொடுக்கலாம். ஆனால் குடும்பத்திற்காக, குடும்பத்தின் தேவைக்காக கடனாளியாக மாறியவர்கள், அவர்கள் பொருளாதாரம், அவர்களுக்கு போதுமான பொருளாதாரம் இல்லாத நேரத்திலே அந்த கடனை அடைப்பதற்காக நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும். அவர்களும் 8 பிரிவில் ஒரு பிரிவாக வருகிறாங்க. நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, மற்றவங்களுக்கு நாங்கள் கடன் கொடுத்துருக்குறோம், அந்த கடனுக்கும் நாங்கள் ஜகாத் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. அந்த நாம் கொடுத்த கடன் திரும்பி வரும் என்று நாம் எதிர்பார்த்தால் நாம் அதற்கும் ஜகாத் கொடுக்க வேண்டும். போனது தான், வரவே செய்யாது, வரது வாய்ப்பே இல்லைன்னு சொன்னால் நாம் அதுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் சட்டங்கள் அழகாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒஃபி சபீலில்லாஹ், போருக்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடிய போர் வீரர்கள், இஸ்லாத்தை பரப்புவதற்காக. போர் என்று சொன்னால் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதல்ல, இஸ்லாம் குணங்களால் பரப்பப்பட்டது. இப்பொழுதும் குணங்களால் பரவி கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய கருத்துகள், ஏகத்துவ செய்திகள், இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டங்களினுடைய தத்துவங்கள் இன்று நெட்டின் வழியாக உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்கிறது. உலமாக்களுடைய, மார்க்க அறிஞர்களுடைய செய்திகள். அதன் காரணத்தால் எல்லா வீடுகளுக்குள்ளாலும் இஸ்லாம் நுழைந்து விட்டது. இவங்களுக்கு பயம், மேற்கு உலகத்துக்கு பயமே இஸ்லாம் பரவிக்கொண்டே இருக்கிறதே, இதை விட்டால் நம்முடைய நாடு முஸ்லீமாக மாறிவிடுமே என்ற பயத்தில்தான் மேற்கு உலகமும் அமெரிக்காவும் இன்று இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் முஸ்லீம் நாடுகளையும் எப்படியெல்லாம் அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அதிலே நிறைய முஸ்லீம் நாடுகளும் பலியாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் ஸல்லல்லாஹு சொன்னதான், நபி ஸல்லல்லாஹு சொன்னதான் எல்லாமே. கடைசி காலகட்டத்தில் ஷாம் வாசிகள், பலஸ்தீன் வாசிகள் இஸ்லாத்துக்காக கடைசி வரை நிற்பார்கள். அவர்கள் கூட இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களுக்கு துரோகம் செய்வார்கள். இதெல்லாம் ஹதீஸில் இருக்கிறது. சவுதி துரோகம் செய்தது, எமிரேட் துரோகம் செய்தது, எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இன்று பாலஸ்தீன மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும். அந்த பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கடைசி வரை, கியாமத்து வரை ஈமானுக்காக வேண்டி, தாங்கள் கொண்ட இஸ்லாத்திற்காக
தங்களை தியாகம் செய்வதிலே அசரமாட்டார்கள். அவர்களை யாரும் அசைக்க முடியாது. அவருடைய உடலை அசைக்கலாம், உள்ளத்தை அசைக்க முடியாது, அவருடைய ஈமானை அசைக்க முடியாது. அவர்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செய்கிறார்களோ, அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளிலே, முஸ்லிம் நாடுகளிலே யார் யார் அவர்களுக்கு உதவியை விட்டுவிடுகிறார்களோ, தன்னுடைய முஸ்லிம் சகோதரருக்கு சேராமல் இஸ்ரேலோடும் அமெரிக்காவோடும் யார் சேர்ந்து கைகோட்டு நிற்கிறார்களோ, அதுவும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. அந்த நல்ல மக்களுக்கு, அவருடைய ஈமானுக்கு எந்த மாற்றம் ஏற்படாது. ஆயிரக்கணக்கான பேர் ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள். உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது சாதாரண செய்தியாகிவிட்டது. அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு, அவர்களுடைய வஃபாத்தானவர்களுக்கு ஷஹாதத்துடைய உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுக்க வேண்டும், மென்மேலும் பொறுமையை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களை நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நைமாவோடும் வைக்க வேண்டும். நம்மால் முடிந்த உதவி வேறு எதுவுமே இல்லை, துஆக்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் பொருளாதாரத்தையும் அனுப்புவதற்கு சில முறைகளை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பொருளாதாரம் கூட உள்ளே போக மாட்டேங்குது. நபிகள் கண்மணி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் ஷாமுக்கு வெளியிலிருந்து ஒரு பிட்டு அரிசி போகாது, அதாவது சாப்பாடு உணவுகள் போகாது. ஹதீஸ்ல வருகிறது. ஒரு காலம் வரும் ஈராக்கு மக்கள் சூழப்படுவார்கள், வெளியிலிருந்து எந்த உணவுகளும் உள்ளே போகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்டை குறித்து சொன்னால், ஷாம், ஈராக், யமன். அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாழும் காலத்திலே ஈமானோடும் மற்றைய மக்கள் மீது கிருபையோடும் இரக்கத்தோடும் வாழும் பாக்கியத்தை தருவானாக. அன்பானவர்களே, சதகா ஜகாத் என்றாலே ஒரு மனிதன் மற்றவர்கள் மீது காட்டக்கூடிய இரக்கம் தானே. நாம் சதகா ஜகாத் கொடுக்காவிட்டால் என்னென்ன தண்டனைகள் என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்தால் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாக்கியங்கள் எல்லாமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய நோக்கம் இர்ஹமு மன்ஃபில் அர்த், பூமியில் இருக்கக்கூடிய மக்களின் மீது கிருபை காட்டுங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களின் மீது கிருபை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். அவர்கள் பசித்திருக்கும் போது நீங்கள் மாத்திரம் சாப்பிடுவது என்பது ஒரு மூமினுக்கு அழகல்ல. அவர்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மாத்திரம் படோடபமாக டாம்பீகமாக வாழ்வது என்பது, அவர்களை நினைக்காமல் அவர்கள் மீது பரிதாபப்படாமல் வாழ்வது என்பது ஒரு மூமினுடைய குணம் அல்ல. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களின் மீது இரக்கம் காட்டுங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய படைப்பினத்தின் மீது இரக்கம் காட்டுங்கள். ஆட்டின் மீதும் மாட்டின் மீதும் இரக்கம் காட்ட சொன்ன இஸ்லாம் மக்களின் மீது எவ்வளவு இரக்கம் காட்ட சொல்லியிருக்கிறது. எனவே இப்போ பார்க்குறோம், ஆட்டின் மேலே இரக்கம் காட்டுறாங்க. ஒரு ஆடு ஒரு மாடு கிணத்துல விழுந்துட்டா அந்த செய்தி பெருசாகிடுது, அதை மீட்பதற்கு. சரிதான், மனித உயிர்கள் இன்று போய்கொண்டிருக்கிறது. அந்த மனித உயிர்களின் மீது பகைமை ஏற்படுத்தப்படுகிறது, துவேஷத்தை ஏற்படுத்தப்படுகிறது. எனவே நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஹமு மன்ஃபில் அர்த், பூமியில் இருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், இர்ஹமுக்கும் மன்ஃபி ஸமா, அரிசிலிருந்து உங்களுக்கு அல்லாஹ்வுடைய இரக்கம் வரும். அல்லாஹ் உங்கள் மேலே இரக்கம் காட்டுவான், உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான், உங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான், உங்களுடைய கஷ்டங்களை நீக்குவான். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களின் மீது உங்களுக்கு கவனம் இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தின் மீது எவ்வளவு இரக்கம் காட்டீர்களோ அதை தாண்டி மற்றைய மக்கள் மீது நீ எப்பொழுது பரிதாபப்படுகிறீர்களோ அதற்கான அதான் சதக்காவும் ஜக்காத்தும். அதில் முக்கியமானவைகள். நபிகள் கண்மணி சொன்னார்கள், ஜக்காத் கொடுக்க முடியாட்டா என்ன செய்யணும்னு கேட்டாங்க. சௌதாசம் சொன்னாங்க, ஒரு வேலை செஞ்சு அதில் கிடக்கக்கூடிய கூலியை வைத்து நீ சதக்கா செய்ய என்று சொன்னார்கள். அதுவும் முடியாவிட்டால் நீ நல்ல வார்த்தைகளை பேசு, அவருடைய மனசுக்கு சந்தோஷம் வரக்கூடிய, தன்னுடைய முஸ்லீமுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீமுக்கு சந்தோஷம் வரக்கூடிய வார்த்தைகளின் மூலமாவது நீ அவர்கள் மீது இரக்கம் காட்டு, அவர்களுக்கு நீ பிரயோஜனம் அளி என்று நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, எனவே ஜகாத்துடைய அந்த பாடத்திலே வஃபீ சபீலில்லாஹ்,
இஸ்லாத்தை முஸ்லிம்களை யார் தாக்குகிறார்களோ, இஸ்லாத்தை அழிப்பதற்கு கங்கணம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தடுப்பதற்காக ஒரு கூட்டம் இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஜகாத் கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் சம்பளம் வாங்காதவர்களாக, இஸ்லாமிய கவர்மெண்டிலிருந்து அதுக்கொண்டு சம்பளம் வாங்காதவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜகாத்துடைய பாடத்திலே இமாம்கள் வழி வகுத்து தந்திருக்கிறார்கள். 8வது கூட்டம் இப்னு சபீல், வழிப்போக்கர்கள். பெரிய பணக்காரராக இருப்பாங்க, செல்வந்தனாக இருப்பாங்க, அவங்க ஊரில் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் நம்ம ஊரை கடந்து போகும் பொழுது அவர்களுக்கு பொருள் இல்லாமல் போய்விடலாம், காணாமல் போய்விடலாம், போதும் இல்லாமல் போய்விடலாம். எனவே அவர்களுக்கும் ஜகாத் கொடுக்கலாம். இவ்வாறு இந்த 8 கூட்டத்தார்களிலே எத்தனை கூட்டம் நம்முடைய ஊரில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் முஸ்லிம்களுடைய ஜகாத் போய் சேர வேண்டும் என்பதை தான் இமாம்கள் நம்ம குர்ஆன் ஹதீஸிலிருந்து நமக்கு எடுத்து தந்திருக்கிறார்கள். இப்போ நாம் சொன்னோம், ஒரு மனிதரிடத்துடைய ஜகாத் அவருடைய காசு என்று சொன்னால் அது தங்கத்தை கவனித்து இப்போ உள்ள கணக்குப்படி கிட்டத்தட்ட 5,25 லட்சம் ரூபா அவர் இருக்கிறது. ஒரு வருடம் அவர் கையில் அந்த ரூபா கிடைச்சி ஒரு வருடம் அந்த காசு அதை விட குறையாமல் இருந்தால், கூடுது அதை விட குறையில்லை என்றால் அதில் அவர் 100க்கு 2.5% 40ல் 1 கொடுக்க வேண்டும். 40 லட்ச ரூபான்னு சொன்னால் அவர் 1 லட்ச ரூபா கொடுக்க வேண்டும். 1 கோடி ரூபா என்று சொன்னால் 2.5 லட்ச ரூபா அவர் கொடுக்க வேண்டும். சரி, மாணிக்க வியாபாரிகள், மாணிக்கத்துக்கு ஜகாத் உண்டா என்றால் வியாபார பொருள்களுக்கு உண்டு. நாம் கையிலே மாணிக்கத்தை நாம் அணிந்தால், நாம் உபயோகித்தால் அதற்கு ஜகாத் இல்லை. வியாபாரிகள் கையில் வியாபார சரக்காக மாணிக்க பொருள்களை வைத்திருந்தால் அதற்கும் வருடத்துக்கு ஒரு தடவை கணக்கு போட்டு அதிலும் 40ல் 1 கொடுக்க வேண்டும். அதே மாதிரி நிலங்கள் விற்பதற்காக வேண்டிய லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக நிலத்துக்கு உண்டு. நான் மேலே நிலத்தை பற்றி சொல்லிட்டு வந்தோம். நிலம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அது வியாபார பொருளில் வந்துவிடும். எனவே அந்த லேண்டுக்கு கணக்கு போட்டு அதனுடைய கிரயம் இதுக்கு கணக்கு போட்டு அவர்களும் வருடத்துக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதே போன்று கடை வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கும் இந்த அளவு இருந்தால், கடையினுடைய பொருள்கள் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு அல்ல, கடையுடைய பொருள்கள் நாம் சொன்னோமல்லவா 5.25 லட்சம் ரூபாய் அந்த அளவுக்கு பொருள் முதல் போடப்பட்ட கடையாக இருந்தால் அவரும் வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்க்கும்போது அந்த 5.25 லட்சத்துக்கு குறையாமல் இருந்தால், அதனுடைய சரக்கு குறையாமல் இருந்தால் கடை வைத்திருப்பவர்களும் ஜகாத் கொடுக்க வேண்டும். பொருள்களுக்கும் கடைகளுக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த பொருள் இருக்குது அல்லவா, கையில் ஃபுளூஸாக வச்சிருக்கிறது, இது 5.25 லட்சம் ரூபாயை விட வருடத்தில் எப்பொழுதாவது குறைந்து விட்டால் திரும்ப எப்பொழுது அந்த அமௌண்ட் வருகிறதோ அதிலிருந்து தான் கணக்கு ஆரம்பிக்கும், ஃபுளூஸுக்குள்ளது. ஆனால் கடைகளுக்கு அவ்வாறு அல்ல. அது வருடத்தினுடைய இடையிலே குறையலாம் கூடலாம், வருடத்தினுடைய கடைசியில் தான் அதனுடைய கணக்கு அந்த அளவு இருந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பது ஃபுளூஸுக்கும் கடை வைத்திருப்பதற்கும் மத்தியில் உள்ள ஒரு வித்தியாசம். எனவே கடை வைத்திருப்பவர்கள் இந்த 5.25 லட்சம் ரூபா அளவுக்கு உண்டான முதலீடு அதில் இருந்தால் அவர்கள் வருடத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். அதே போன்று வயல் வைத்திருப்பவர்கள் அதிலிருந்து வரக்கூடிய மகசூலுக்கும் கொடுக்க வேண்டும். அது வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழையின் மூலமாக அது வளர்ந்திருந்தால் அதிலே அவர் 10ல் 1 கொடுக்க வேண்டும். அவர் பம்ப் செட்டு போட்டு அவர் முயற்சி பண்ணி செலவு செய்து அதை வளர்த்திருந்தால் 20ல் 1 கொடுக்க வேண்டும். அதுக்கும் அளவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு வருடத்திலே எத்தனை மகசூல் வந்தாலும் எல்லா மகசூலும் சேர்த்து பார்த்து ஒரு வருடத்திலே
750 கிலோ அளவுக்கு வந்தால் அவர் ஜகாத் கொடுப்பது கடமை. இப்போ உள்ள வயல்கள் அதிகமாக வர்றது இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக ஆகிவிட்டது. இதெல்லாம் இன்றைய பாடத்திலே ஓதப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து ஜகாத்துல் ஃபித்ரும் ஓதப்பட்டிருக்கிறது. பெருநாள் அன்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய அதை பற்றியும் ஓதப்பட்டிருக்கிறது. அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். பெருநாளில் நாம் சந்தோஷமாக இருப்பதை போன்று மற்ற ஏழைகளும் மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற அந்த கவனம் ஒரு முஸ்லீமுக்கு எல்லா நேரத்திலும் வர வேண்டும். ஒரு முஸ்லீம் தன்னை மட்டும் கவனிக்கக்கூடாது என்பதுதான் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் அன்று கூட உங்களுடைய குடும்பத்தை கவனிப்பது போல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பெருநாளுக்கு கொடுக்க வேண்டிய ஜகாத்துக்கு பேர் ஜகாத்துல் ஃபித்ர். அதை கொடுக்க வேண்டும். அதை ரமதானிலிருந்தே கொடுக்கலாம். ரமதான் பிறை 1 கொடுக்கலாம். ரமதான் பிறை 1 கொடுக்கலாம். ஆனால் அந்த பெருநாள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னால் கொடுப்பது ரொம்ப ஏற்றம், ரொம்ப சிறந்தது. பெருநாளைக்கு 1 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாலேயே தான் கொடுத்துடணும். அவங்களுக்கு அதை அவள் உபயோகிக்க வேண்டும் அவர்கள், அதான் நோக்கம். குறைஞ்சபட்சம் அந்த பெருநாளுடைய இரவு மக்ரிப், பெருநாள் பின்னால் உள்ள மக்ரிப் வர்றதுக்குள்ளே கொடுத்துடணும். அதுக்கு பின்னால் கொடுக்காவிட்டால் அவர் பாவியாகி விடுவார், அதை கலாவும் செய்ய வேண்டும் என்று பெருநாள் அன்று நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை போன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு உணவு மட்டுமல்ல, ஆடைகள், அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க இஸ்லாம் ஏவுகிறது. ஜகாத்துல் ஃபித்ரில் இல்லை, ஏவுகிறது. நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மக்களை கவனியுங்கள் என்று சொல்கிறது. இவ்வாறு இன்று ஜகாத்தை பற்றியும் சதகாக்களுடைய நிலைமைகளை பற்றியும் அதிகமாக ஓதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வருடம் முழுவதும் சதகால் சிக்குகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. எப்பொழுதும் எந்த நாளும் நாம் சதகா செய்யாத நாளே இல்லை என்ற அளவிலே நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்குவானாக. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு முடிஞ்சதை கொடுங்க. உங்களுக்கு ஒன்றும் முடியலையா, 10 ரூபா தான் கொடுக்க முடியுமா, ஒரு நாளைக்கு 5 ரூபா தான் கொடுக்க முடியுமா, கொடுங்க. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரம் வ அலானியா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் இரவும் பகலும் தங்களுக்கு முடிஞ்சதை சதகா செய்கிறார்களோ, சிர்ரம் வ அலானியா, மக்கள் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி எல்லாம் ஒன்று தான் அவங்களுக்கு. கொடுத்துட்டே இருப்பாங்க. மற்ற மக்கள் பார்த்தாலும் அவர்களுக்கு மனசில் எதுவும் ஏற்படாது, பார்க்காவிட்டாலும் கொடுப்பார்கள், பார்த்தாலும் கொடுப்பார்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் அல்லாஹ்வாக தான் இருக்கும், அல்லாஹ்வாக தான் இருக்கும். இதிலே பகிரங்கமாக கொடுக்கலாமா என்று சொன்னால், நாம் பகிரங்கமாக கொடுத்தால் நமக்கு முகஸ்துதி ஏற்படாது என்ற பக்குவத்தில் இருப்பவர்கள் கொடுக்கலாம். எல்லாரும் பார்க்கும் பொழுது என்ன செய்யலாமா, சதகா கொடுக்கலாமா என்று கேட்டால், இந்த சதகாதி ஃபனிஅம்மாஹி, இங்கே சதகாக்களை வெளிப்படுத்தி கொடுத்தாலும் அதுவும் சரிதான் தான் சொல்கிறான். மறைத்து கொடுத்தால் நல்லது என்று சொல்கிறான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அங்கே நிஐம்மா என்று சொன்னால் மறைத்து கொடுப்பதை அது ரொம்ப பெட்டர் என்று அல்லாஹ் சொன்னான், ரொம்ப நல்லதுன்றான். ரெண்டு ஒன்று அல்ல. நீங்கள் சதகாக பகிரங்கமாக மற்ற மக்கள் பார்க்கும் நேரத்திலும் கொடுக்கலாமா என்றால் நிஐம்மாஹி, அதுவும் சரிதான். ஆனால் அது உங்களுக்கு மனோ பக்குவம் இருந்தால் கொடுப்பதால் மற்றவர்களும் சதகா கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற தூண்டுதல் என்ற நல்ல நீயத்தோடு, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற நீயத்து இல்லாமல் முகஸ்துதி வராத பக்குவம் உடையவர்களாக நீங்கள் இருந்தால், நாம் அந்த பக்குவத்தில் அதிகமாக இல்லை, எனவே மறைத்து கொடுப்பதுதான் நல்லதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நாளும் தனக்கு முடிந்ததை யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு தரஜாவை சொன்னான். லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். நாம் கேள்விப்பட்ட ஆயத்து தான், அதிகமாக கேள்விப்படுறோம். கந்துரி பயான்களிலே கேள்விப்படுற ஆயத்து தான், அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அவர்களுக்கு கவலை இல்லை, கவலைப்பட மாட்டார்கள், அவர்கள் படைப்பினங்களை பற்றி பயப்பட மாட்டார்கள், அவர்கள் மனசு ராகத்தாக இருக்கும்ன்ற வலிமாலை பற்றி சொல்கிறோமே.
அல்லாஹு தாலா சொல்கிறான், யார் ஒவ்வொரு நாளும் தனக்கு முடிந்ததை குடிக்க தேவைப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ் அதில் நம்மை ஆக்குவானாக, அந்த பாக்கியத்தை தருவானாக, அந்த தௌஃபீக்கை தருவானாக. எத்தனை பேர் மன நெருக்கடிகளிலே நாம் கிடக்கிறோம். ஏன்னா ஹார்ட் அட்டாக் ஏற்படுகிறது, மனிதனுக்கு சந்தோஷம் இல்லை, என்ன இருந்தாலும் சந்தோஷம் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சந்தோஷத்துக்கு ஒரு வழி இருக்கிறது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் சதக்காவை செய்யுங்கள், கொஞ்சமாவது செய்யுங்கள். மொத்தமாக வருடத்தில் ஒரு தடவை, ஒரு மாதத்தில் ஒரு தடவை செய்வதை விட அதை பிரித்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கள். அவங்களுடைய தகுதிக்கு தக்கவாறு கொடுங்க. ஒன்றும் இல்லாவிட்டால் ஒருவருக்கு 2 ரூபா தான் கொடுக்க முடியும்டா, அதையாவது காலையில் 2 ரூபா, மாலையில் 2 ரூபா. சதக்கா செய்யாத காலையோ மாலையோ இல்லை என்ற அளவிற்கு நீங்கள் கொடுத்தால் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய பரிசு, உங்களுடைய மனதை ராகத்தாக்குவேன், மனசை சந்தோஷப்படுத்துவேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? உலகத்தில் யார் மனசை சந்தோஷப்படுத்த முடியும்? எத்தனை ஆயிரம் ரூபாய், எத்தனை லட்சம், எத்தனை கோடி செலவு செய்தாலும் மன சந்தோஷம் அடைய முடியுமா? ஆப்ரேஷன் செஞ்சிடலாம், சந்தோஷம் வருமா? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் யார் சதக்கா தங்களுக்கு முடிந்ததை சதக்கா செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இது ஈமான் இல்லையா? ஈமான் என்பது அல்லாஹு தஆலா அல்லாஹு பற்றி நம்பிக்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நம்பிக்கை என்பது அது அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதோடு முடிந்து விடாது. ஈமான் என்பது அல்லாஹ் என்னென்ன ஆயத்துகள் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை நம்புவது ஈமான். இந்த ஆயத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முடிஞ்ச சதக்கா செய்தால் உங்கள் மனசை நான் ராகத்தாக ஆக்குவேன், சந்தோஷப்படுத்துவேன், உங்களுடைய பயத்தை நான் நீக்குவேன், உங்களுடைய கவலையை நீக்குவேன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இது ஈமான். இந்த ஈமானிலே ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அன்பானவர்களே, இன்று பிறை 6 அஜ்மீர் ஹாஜா முயினுத்தீன் திஷ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு குத்துபுல் ஹிந்த், இந்தியாவினுடைய குத்துப் என்று அவர்களுக்கு பட்டம் இருக்கிறது. ஹிந்தை வலியே ஹிந்த் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அஜ்மீர் ஹாஜா நாயகம் அவர்களை குறிப்பாக இந்திய முஸ்லிம்கள் மறக்க முடியாது. இந்தியாவிலே இஸ்லாத்தினுடைய ஒளியை ஏற்றியவர்கள், ஈமானுடைய ஒளியை ஏற்றியவர்கள் ஹாஜா நாயகம் அவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு 90 லட்சம் முஸ்லிம்களை, 90 லட்சம் காஃபிர்களை முஸ்லிம்களாக மாற்றினான் என்று வரலாறு முழுவதும் சொல்கிறது. அவர்களுடைய அந்த ஈமானுடைய பிச்சையை நாம் எல்லோரும் அடைந்திருக்கிறோம். எனவே அவர்களுடைய வரலாறிலே கொஞ்சத்தை நாம் பரக்கத்திற்காக சொல்வோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு செல்கிறார்கள். அவள் பிறந்தது ஈரானில் இஸ்ஃபஹானிலே பிறக்கிறார்கள். அங்கிருந்து இடம் பெயர்ந்து குராசான், ரஷ்யா, புகாரா பக்கத்தில் வருகிறார்கள். வந்து அங்கே தான் படிக்கிறாங்க. புகாராவிலும் சமர்கந்திலும் நம்முடைய புகாரி இமாம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் வாழ்ந்த படித்த இடங்கள் சமர்கந்து, அவர்கள் பிறந்த இடம் புகாரா. அங்கே தான் அஜ்மீர் ஹாஜா நாயிம் அவர்கள் தங்களுடைய மதரசாவுடைய படிப்பை பெரிய பெரிய உலமாக்கள்கிட்ட படிக்கிறாங்க. படித்த பின்னால் அவருடைய தாயும் தந்தையும் சிறு வயதிலேயே வஃபாத்தாகி விடுகிறார்கள். 15 வயசுக்குள்ளேயே தாயும் தந்தையும் வஃபாத்தாகிறாங்க. தந்தை மூலமாக கிடைத்த ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திலே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். வேலை செய்து கொண்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு பெரியவங்க வர்றாங்க. ஹாஜா நாயிம் அவர்கள் மற்றவர்களுக்கு மரியாதையை கொடுப்பதிலே, உலமாக்களுக்கு மரியாதை கொடுப்பதிலே, பெரியார்களுக்கு ஷைഖமார்களுக்கு மரியாதை கொடுப்பதிலே நிகரற்றவர்கள், இரக்கத்திலும் அன்பிலும் நிகரற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். எனவே அந்த பெரியாரை பார்த்தவுடன் ஓடோடி சென்று தன்னுடைய தோட்டத்துக்கு வருமாறும் அவர்களை மரியாதையாக அழைத்து அந்த தோட்டத்தினுடைய கனிகளை எடுத்து தாங்கள் புசியுங்கள் என்று அன்போடும் மரியாதையோடும் சொல்கிறார்கள். அந்த பெரியவர்கள் இப்ராஹிம் கந்தோசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஒளியுல்லா. அவங்க அதை சாப்பிட்டுட்டு
அந்த பிள்ளை மேலே வந்த அந்த பாசம், அந்த பிள்ளையுடைய அழகிய நடைமுறை மரியாதை, அதை பார்த்து சந்தோஷப்பட்டவர்களாக தாங்கள் சாப்பிட்ட ஒரு பழத்தை பாதியை அந்த பிள்ளை ஹாஜா நாயகத்துடைய வாயிலே ஊட்டி விட்டு துவா செய்கிறார்கள். அதிலிருந்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு உள்ளத்திலே பெரும் ஒரு மாற்றத்தை கொடுத்தான். நாம் மாத்திரமல்ல, உலகம் முழுவதையும் ஈமானுடைய சுடரை கொளுத்த வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு வேள்வி, ஒரு தேட்டம் உள்ளத்தில் ஏற்பட்டது. அதன் காரணத்தால் அவர்கள் பல நாடுகளிலும் படிக்க சென்றிருக்கிறார்கள். பகதாதிற்கும் வந்திருக்கிறாங்க. ஓஸ்ராதும் முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அஸீஸ் அவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வழியிலே ஹாஜா நாயகத்துக்கு கௌஸ் நாயகம் மாமா வருகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய குடும்பத்தினுடைய ஒரு முறையிலே மாமா முறை இருக்கிறது. கௌசுல் முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களும் இவர்களை பற்றி அவருடைய மாணவர்களிடத்திலே ஹாஜா நாயகத்துடைய சிறப்புகளை சொல்லி, இவர் ஒரு காலத்தில் மிகப்பெரிய வழியாக ஆகி இவரின் மூலமாக லட்சோப முஸ்லீம் மக்கள் முஸ்லீமாக மாறுவார்கள் என்ற சுபச்சோபனத்தையும் ஓசுனா குத்துபுனா முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியில் அவர்கள் அஜ்மீருக்கு வருவதற்கு முன்பு அங்கே பிருதிவிராஜன் என்பவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இவன் கௌரி முகம்மது சொல்ல கௌரி முகம்மது அவர்களுடைய படையெல்லாம் தோற்கடித்தவன். கௌரி முகமதுக்கு முன்னால் கஜினி முகமதுனாங்க இல்லையா, அவங்க பேர் முகமது கஸ்னவி ரஹமத்துல்லாஹுடைய காலம். அதுக்கு பின்னால் முகமது கௌரி ரஹமத்துல்லாஹுடைய காலம். அதை தான் அவர்கள் கஜினி முகமது என்றும் கௌரி முகமது என்றும் சொல்கிறார்கள். முகமது கஸ்னவி ரஹமத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய வலியுல்லாவாக வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு பின்னால் அவருடைய கஜினி என்ற அந்த நாட்டினுடைய அரசராக இருந்தவர்கள். அவருக்கு பின்னால் கௌரி முகமது வந்தார்கள். அவர்களுடைய படையெல்லாம் இவன் எதிர்த்து தோற்கடித்த பெருமையிலே பிருதிவிராஜன் அஜ்மீரிலே மோசமான ஆட்சியை செலுத்தி கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் அவனுடைய தாயார் வாசவன தத்தா என்று சொல்லக்கூடிய அவருடைய தாயார் ஏற்கனவே அவர் கொஞ்சம் அறிவுள்ளவராக இருந்தார். தன்னுடைய மகனை பார்த்து ஏற்கனவே சொல்லியிருந்தார், 12 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு இஸ்லாமிய ஞானியால் ஒரு ஆட்சி பறிபோகும் என்பதை அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதை அவன் பயந்து கொண்டே இருந்தான். கிட்டத்தட்ட மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்திற்கும் ஹாஜா முஹையீன் சிஸ்தி ரலியல்லாஹு சம்பவத்திற்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. எவ்வாறு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று ஃபிரௌனிடத்திலே அவருடைய குறிக்காரர்கள் ஜோசியக்காரர்கள் சொன்னார்களோ, அதை அவன் எதிர்பார்த்திருந்தானோ, அதே போன்றுதான் இவனும் பிருதிவிராஜன் என்கிற அரசன் அஜ்மீரை ஆண்டவன் நம்முடைய ஆட்சி ஒரு இஸ்லாமிய சூஃபியால் பறிபோகும் என்ற செய்தியால் அதிர்ந்து எதிர்பார்த்துட்டு இருந்தான். அந்த சமயத்தில் தான் ஹாஜா நாயகம் அவர்கள் கிபி 1192ஆம் ஆண்டு அஜ்மீருக்குள்ளால் செல்கிறார்கள். சென்றவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாணவர்கள் சேருகிறார்கள். அதை கேள்விப்பட்டவன் அவர்களை அஜ்மீரை விட்டு விரட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். நம்முடைய தாய் சொன்ன முஸ்லீம் ஞானி சூஃபி இவராக இருப்பாரோ என்று அவன் பயந்து அவள் தன்னுடைய தொண்டர்களிடத்திலே தன்னுடைய ஆட்களிடத்திலே யாரோ ஒருவர் வந்திருக்கிறாராம், இஸ்லாமிய சூஃபியாம், அவரை விரட்டுங்கள் என்றான். அவர்கள் வீடுகள் அஜ்மீரில் வீடு கிடையாது. அவர்கள் ஒரு கொட்டகைக்கு பக்கத்தில் அவங்க அமர்ந்திருந்தார்கள். அங்கே மரத்துக்கு கீழால் அவர்கள் வாசம் செய்தார்கள். அதை விட்டும் விரட்டுவதற்கு இவன் முயற்சி பண்ணினான். அவனோட ஆட்கள் எங்கள் அரசர் சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடாதுன்னு. அப்பொழுது ஹாஜா நாயகம் சொன்னார்கள், அவ்வாறென்றால் நான் போகிறேன், இந்த ஒட்டகங்கள் அவ்வாறே இருக்கட்டும் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒட்டகங்கள் அவ்வாறே இருக்கட்டும் என்று அவருடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த ஒட்டகங்கள் எழும்பாமலே ஆகிவிட்டது. அரசனுக்கு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒட்டகங்கள் எலும்பே இல்லை. கடைசியில் அரசன்ட்ட சொல்கிறாங்க, நம்முடைய ஒட்டகங்கள்லாம் இருந்த இடத்த விட்டு எழும்ப மாட்டேங்குது. அந்த சூஃபி போயிட்டார், ஆனால் ஒட்டகங்கள்
பல நாளாகி எழும்பவில்லை என்று சொல்லும் பொழுது அவன் கெஞ்சினான், கொஞ்சினான், அவர்கள் மன்னிப்பு கேட்டான். அவர்கள் மன்னித்தார்கள். மன்னித்து எந்த இறைவனுடைய உத்தரவுப்படி அது எழும்பாமல் ஆனதோ அதே இறைவனுடைய உத்தரவுப்படி அது எழும்பட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதை எழும்பக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். இவ்வாறு அதை விட்டு துரத்தப்பட்டவர்கள் ஹாஜா நாயிம் அவர்கள் அண்ணா சாகர் என்ற ஏரிக்கு பக்கத்தில் போய் அங்கே இருந்தாங்க. அதனுடைய மரங்களுக்கு கீழே இருந்தாங்க. கடைசியாக அதை விட்டும் விரட்ட வேண்டும் என்று முயற்சி பண்ணினான். இவர் சூனியக்காரராக இருப்பாரோ என்று அவன் பயந்தான். அவன் பயந்து தன்னுடைய சூனியக்காரர்களிலே திறமையானவர்களை கொண்டு வந்து அவர்களோடு சூனியத்தால் இவரை நீங்கள் விரட்டுங்க, இவருக்கு சூனியவாதியாக தெரிகிறது என்று ஏவினான். சாதுராம் என்று சொல்லக்கூடிய மாபெரும் சூனியன், ஜெய்பால் என்று சொல்லக்கூடிய மாபெரும் சூனியர்களை ஏவி விட்டான். எவ்வாறு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து சூனிய கூட்டத்தார்கள் வந்தார்களோ அதே போன்று இங்கும் இவர்களை சூனியக்காரர்கள் என்று நினைத்தவன் தன்னுடைய சூனியக்காரர்களை ஏவி விட்டு என்னமெல்லாம் செய்து பார்த்தான். சூனியத்தில் பல வகையான சூனியம் இருக்குது, பயங்கரமான சூனியங்கள்லாம் இருக்குது. சூனியத்தை நம்புவது என்பது ஈமான். அல்லாஹ்வுடைய சூனியம் இருக்குதானே இருக்குது, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. சில பேர் சொல்லுவாங்க சூனியத்தை நம்பக்கூடாதுன்னு. சூனியத்தை நம்புவதுதான் ஈமான். குர்ஆன் சொல்லுகிறது. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் சூனியம் செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிக்கக்கூடிய சூனியத்தை செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதை படித்தார்கள், அல்லாஹ் அதை தடை செய்தான் என்றெல்லாம் குர்ஆனில் வருது. சார், அதுக்காக வேண்டி கணவன் மனைவி மத்தியில் ஏற்படும் எல்லா பிரச்சனைக்கும் சூனியம் நினச்சிடக்கூடாது. சின்ன ஒரு வழி வந்தால் கூட சூனியமாக இருக்குமோ, யாராக இதை செஞ்சிருப்பாங்க அப்படி நினைப்பதற்கு இஸ்லாத்தில் வழி இல்லை. சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, அதனால் சில தீங்குகளை செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நடக்கும். அது ஒமாஹும் பில்லாரின் நபிஹி மின் அஹதின் இல்லா பிஇذن இல்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் நடக்கும். நாம குலோபில் ஃபலக்லோபி நாசூராவை தொடர்ந்து போயிட்டு வந்தால் அல்லாஹ் அந்த சூனியத்தோடு அதை நம்ம பாதுகாப்பான். சார், அதே போன்று ஒரு பயங்கரமான சூனியங்கள்லாம் இருக்கிறது. சூனியத்தில் தஜ்ஜால் இருக்கிறானே, அவனும் சூனியவாதி தான். அவன் மூலமாக எவ்வளோ பெரிய பயங்கரமான அதிசயங்கள் நடக்கும். வானத்தை பார்த்து மழை பொழியுங்கள் என்றால் மழை பொழியும். வறண்ட பூமியை பார்த்து நீங்கள் பச்சை பசேல் என்று வளருங்கள் என்று சொன்னால் வளரும். தஜ்ஜால் அவனுடைய குழப்பத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே போன்றுதான் இந்த பிருதிவிராஜனுடைய சூனியக்காரர்கள் பயங்கரமான சூனியக்காரர்களாக இருந்தார்கள். அந்த ஜெய்பால்ங்கிறவன் வானத்திலிருந்து நெருப்பு மலையை பொழிவதை போன்ற ஒரு காட்சியை ஏற்படுத்தினான். ஆனால் ஹாஜா நாயகம் அவர்கள் தன்னுடைய மாணவரிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு கோடை போட்டு அந்த கோட்டுக்குள்ளால் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், உங்களை ஒன்றும் செய்யாது என்றார்கள். அதே போன்று பாம்பு கூட்டத்தை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முறையிலே வருவதை போன்ற ஒரு காட்சியை ஏற்படுத்தினான். இதெல்லாம் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் நடந்தது அல்லவா? அதே போன்ற மிகப்பெரிய லட்சக்கணக்கான பாம்புகள் அவர்களை நோக்கி வருவதை போன்ற ஒரு காட்சியை ஏற்படுத்தினான். ஆனால் ஹாஜா நாயிம் அவர்கள் எந்த கோடை போட்டார்களோ அந்த கோட்டுக்குள்ளால் அவைகள் வர முடியாமல் போனது. இந்த கோட்டு போடக்கூடிய விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்திருக்குது. நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலும் சில பேர் ஆதாரம் கேட்பாங்க. நாம் கராமத்தை நம்பக்கூடியவர்கள், சூனியம் தீ நம்புவோம், கராமத்தையும் நம்புவோம். அல்லாஹ்வுடைய குதிரத், கெட்டதிலும் அல்லாஹ்வுடைய குதிரத்தான் நடக்கிறது, நல்லதிலும் அல்லாஹ்வுடைய குதிரத்து தான். இப்லீஸிலும் அல்லாஹ்வுடைய குதிரத்து தான், மலக்குமாரிடத்திலும் அல்லாஹ்வுடைய குதிரத்து தான், சூனியத்திலும் அல்லாஹ்வுடைய குதிரத்து தான், அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நடக்கிறது. ஓதி பார்க்கக்கூடிய, சூனியத்தை உடைக்கக்கூடிய, நோயை நீக்கக்கூடிய ஓதி பார்க்குவதிலும் அல்லாஹ்வுடைய குதிரத்து தான். பல்லில்லாஹில் அம்ரு ஜமீஆ என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நாம் எல்லாத்தையும் நம்புவோம், அனைத்தும் அல்லாஹ்வுடைய குதிரத்தால் நடக்கிறது என்று நாம் நம்புவோம். அதே போன்றுதான் மிகப்பெரிய சூனியத்தை எல்லாம் செய்து பார்த்தார்கள். இந்த கோடு போடக்கூடிய விஷயம் ஹதீஸில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுதும் ஜன்னத்துல் மஅல்லாவுக்கு போகிற வழியில் மக்கால மஸ்ஜிதுல் ஜின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜின்கள் எங்கே வந்து கூட்டம் கூட்டமாக சந்தித்து ஈமான் கொண்டார்களோ அந்த பள்ளிவாசல் இப்பொழுதும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் நாஹியத்தை கூட்டு போனாங்க. அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் நாஹியம் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் இதில் உட்காந்துக்கிடுங்க, ஒரு கோட்டை போட்டுக்கிடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதே போன்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் சாஹிப் அந்த கோட்டுக்குள்ளால் உட்கார்ந்தார்கள், கூட்டம் கூட்டமாக ஜின்கள் போனதை பார்த்தார்கள் என்றெல்லாம் நாம் வரலாறிலும் ஹதீஸிலும் படிக்கிறோம். அதே போன்றுதான் ஹாஜா நாயிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய மாணவர்களிடத்திலே நீங்கள் ஒரு வட்டத்தை போட்டு உட்கார்ந்து கொள்ளுங்கள், ஆயத்துல் குர்சியை ஓதி ஒரு வட்டத்தை போட்டார்கள். அதற்குள்ளால் அந்த சாதுராம் ஜெய்பால் போன்ற மிகப்பெரிய சூனியக்காருடைய சூனியங்கள் எல்லாம் அதிலே வேலை செய்யவில்லை, கோட்டுக்குள்ளா வர முடியாமல் ஆகிவிட்டது. அன்பாவர்களே, இவ்வாறெல்லாம் மிகப்பெரிய சோதனைகள் அரசனின் மூலமாகவும் அந்த சூனியக்காரர்கள் மூலமாகவும் ஹாஜா நாயத்திற்கு ஏற்பட்ட சமயத்தில் எல்லாம் அவர்கள் ஈமானுடைய பலத்தாலும் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் பொருட்டாலும் குர்ஆன் ஆயத்துகளுடைய பலத்தாலும் அது முறியடிக்கப்பட்டது. அன்பாவர்களே, ஆயத்துல் குர்சிக்கு அல்லவா அது சூனியத்தை உடைத்துவிடும், ஷைத்தானை பக்கத்தில் வராமல் தடுத்துவிடும். ஒரு வரலாறு, நான் ஓதக்கூடிய காலத்திலே வேலூரில் என் கூட ஓதின பிள்ளைகளும் அவங்களுக்கு நடந்த ஒரு வரலாறு. ஆயத்துல் குர்சியுடைய மரியாதையை மதிப்பை நான் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஓதக்கூடிய பிள்ளை 2 பேர் பஜாருக்கு போனாங்க. பஜாரில் வேலூரில் இந்த கண்கட்டி வித்தை செய்யக்கூடியவன், கண்கட்டி வித்தைன்னு அதெல்லாம் நடக்கும், குர்ஆனில் இருக்குது. சஹரு ஆயுனன்னாசி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கண்களில் சீர் செய்தார்கள். அதே போல் கண்கட்டி வித்தை செய்யக்கூடியவர் ஒருவன் ஒரு மண்ணை நீட்டமாக இழுத்து கொண்டு இதை நான் பாம்பாக மாற்றப் போகிறேன், பாம்பாக மாற்றப் போகிறேன் என்று சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்திருக்கிறோம். இது நடந்த நிகழ்ச்சி, நம்ம கூட ஓதுன மாணவர்களுக்கு நடந்த விஷயம். சுற்றி வர மக்கள் நின்று, காஃபிர்கள் நின்று பாம்பாக மாற்ற போகிறத பார்க்குறாங்க. நாம் கூட கண்கட்டி வித்தை பார்த்துருப்போம். அது கண்களுக்கு அவ்வாறு மாற்றியதை போட்டு தெரியும். அதே போன்று யுஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, கண்களுக்கு அவ்வாறு தெரியும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சுற்றி நின்று பார்க்கக்கூடியவர்கள்ட்ட இதோ பாருங்கள் நான் மாற்ற போகிறேன்னு சொல்லி அவளை பற்றி காசை வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 2 மாணவர்கள் மோதக்கூடிய ஆலிம்கள் இவர்கள் போய் நிற்கிறாங்க. 2 ஆலிம், இந்த 2 பெருமக்களும் நல்ல தக்வா உள்ளவங்க ஓதக்கூடிய காலத்திலேயே. அவர்கள் நாம் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆயத்துல் குர்சியையும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட அந்த சூனியத்தினுடைய ஆயத்துகள், லா இஃப்லிஹு சாஹிரு ஹைது அத்தா, இதை போன்ற ஆயத்துகளை ஓதிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அவனால் மாற்ற முடியவில்லை. யாருடைய கண்களுக்கும் அது பாம்பா தெரியல, என்ன மாத்திரங்கிற ஒன்றும் தெரியல. கடைசியில் அவன் பார்த்துருக்கிறான், இப்படி சுற்றி பார்த்துருக்கிறான், அந்த கூட்டத்தில் 2 தொப்பி தெரியுது. அவன் சொன்ன விஷயம், இது நடந்த விஷயம். 2 தொப்பி தெரியுது. முஸ்லீம்கள் 2 பேர் நிற்கிறாங்க, ஆலிம்களை மாதிரி தெரியுது அவனுக்கு. அவன் சொல்லியிருக்கிறான், இந்த கூட்டத்தில் முஸ்லீம்கள் யாராக இருந்தால் தயவுசெய்து போயிருங்க, நான் உங்களுக்கு காட்டையில், நான் உங்களுக்கு காட்ட, எம் புழப்பில் மண்ணை போட்டுறாதீங்க என்று அவன் கெஞ்சி இருக்கிறான். அப்போ இந்த மாணவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு நின்றோம். இப்போ அல்லாஹு தஆலா அந்த குர்ஆன் ஆயத்துக்கு எப்பொழுது மதிப்பு வரும்? அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும். நம்ம ஓதி பார்க்குறோம் இல்லையா? தக்வாவுடையவர்கள் நல்லவங்ககிட்ட ஓதி பார்த்தா, ஒரு வண்ண குர்ஆனன் சுயிரத் பிஹில் ஜிபால் அவ் குத்தியத் பிஹில் அருள் அவ் குல்லிம பிஹில் மௌத்தா பல்லில்லாஹில் அம்ரு ஜமீஆ. குர்ஆனுடைய ஆயத்தை ஓதப்பட்டால் மலையை இருந்த இடத்தை விட்டு ஓட்டி விடலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பூமியை துண்டு துண்டாக ஆக்கப்படும் முடியும். பாவ வச்சு மட்டுமல்ல, குர்ஆன் ஆயத்தை ஓதி வீசப்பட்டால் பூமியை துண்டு துண்டு ஆக்கிவிடும். இன்னொன்று சொல்கிறான், மௌத்தாக்களோட பேசவும் முடியுங்கிறான் குர்ஆனில். பல்லில்லாஹில் அம்ரு ஜமீஆ. இதுக்கெல்லாம் யாரோட உத்தரவு வர வேண்டும்? அல்லாஹுடைய உத்தரவு வர வேண்டும். எனவே நாம் ஓதி பார்க்கும் பொழுது நல்ல நிய்யத்தோடு ஓதி பார்க்க வேண்டும். யா அல்லாஹ் உன்னுடைய உத்தரவை தா என்று நல்ல நிய்யத்தோடு நாம் ஓதி பார்க்க வேண்டும். தக்வாவுள்ள இடத்துல ஓதி பார்த்தால் அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும்போது நடக்கும், அது நோய்கள் நீங்கும், நாம் நம்பியிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆயத்துல் குர்சியுடைய பலத்தை, ஆயுதத்தை ஹாஜா நாயகம் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால், அவருடைய ஆயத்துல் குர்சியினுடைய அந்த பவருக்கு முன்னால் சூனியக்காரருடைய சூனியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. அவருடைய கடைசியில் அந்த பிருத்திவிராஜன் இன்னும் தொல்லைகளை கொடுக்க ஆரம்பித்தான், நிறைய தொல்லைகளை கொடுத்தான். அவர்களை வெளியேற்றுவதற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சான். அந்த சமயத்தில் தான் ஏற்கனவே கௌரி முகம்மது
கோரி முகமது அவர்களுடைய படையை இவன் தோற்கடித்தான் அல்லவா. இப்பொழுது கோரி முகமது அவர்கள் கனவு பார்க்கிறார்கள். அந்த கனவுலே ஹாஜா நாயகம் வந்து நீ உன்னுடைய படையை திரும்ப கொண்டு வாங்குறாங்க, அஜ்மீருக்கு படையெடுத்து வா, அல்லாஹ் உனக்கு வெற்றி தருவான் என்று கனவிலே சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் கோரி முகமது 12,000 பேர் உள்ள படையோடு வருகிறார். இவன் இந்த பிருத்திவிராஜன் லட்சக்கணக்கான பேர்களை ஒன்று கூட்டினான் அவளை அந்த படை எதிர்ப்பதற்காக. ஆனால் கடைசியிலே தோற்றான். ஹாஜா நாயகத்துடைய துவாவின் காரணத்தால் அந்த படை கோரி முகமதுடைய படை வெற்றி பெற்றது. அஜ்மீர், டெல்லி, அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாடுகள், அந்த ஊர்கள் அனைத்திலும் கோரி முகமதினுடைய கவர்னர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இஸ்லாமிய ஆண்டு ஆட்சி அதிலிருந்து தொடர்கிறது என்று சொல்கிறார்கள். அதிலிருந்து தான் முகலாய ஆட்சியினுடைய ஆரம்பமே அதுதான் என்று வரலாறுகளை எழுதுகிறார்கள். ஹாஜா நாயகத்தால் 700 ஆண்டுகள் இந்தியாவிலே இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றிருக்கிறது அவருடைய துவாவின் காரணத்தால். இவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் ஊர் ஊராக சென்றிருக்கிறார்கள். ஹாஜா நாயகம் ஊர் ஊராக சென்று இஸ்லாமிய ஈமானிய ஒளியை பிரகாசிக்க செய்தவர்கள். அவருடைய பார்வைப்பட்டவர்கள் எல்லாம் இஸ்லாமாக இருக்கிறாங்க. 90 லட்சம் பேருங்கிறது லேசான விஷயமா? பார்வைப்பட்டவர்கள் எல்லாம் அவருடைய அருள் பார்வை யார் மீது படுகிறதோ அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற மக்களுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய துவாவினால் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கை செழிப்பானதை அடைந்த எத்தனையோ மக்கள் உண்டு. அந்த பகுதியே செழிப்பாக மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தவ வாழ்வை வாழ்ந்தவர்கள் கடைசியில் 97ஆம் வயதிலே இறைவனை அடைகிறார்கள். இஷா தொழுதுவிட்டு வீட்டுக்குள்ளால் சென்று கதவை அடைத்தவர்கள் வெளியே வரையில். வெளியிலே சத்தம் கேட்டு இருக்கிறது. மக்கள் ஜெதுபுடைய நிலைமையை நினைத்து கொண்டார்கள். அவர் பல சமயம் தன்னை மறந்து அல்லாஹ்விடத்திலே லயிக்கக்கூடிய நிலைமையிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே வெளியிலே சத்தம் கேட்டோம், ஏதோ ஜெதுபுடைய நிலைமையில்தான் அவர்கள் சத்தம் கேட்கிறது என்று நினைத்து கொண்டார்கள். காலையிலே கதவு திறக்கப்படவில்லை. கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்ற சமயத்திலே அவர்கள் அல்லாஹுவை அடைந்திருந்தார்கள். அவருடைய நெற்றியிலே ஹாதா ஹபீபுல்லா மாத்தஃபி ஹுப்பில்லா, இவர்கள் அல்லாஹுடைய நேசர், இவர்கள் அல்லாஹுடைய நேசத்திலே வஃபாத்தானார்கள். அல்லாஹ்வை அடைய வேண்டும், அவன் பக்கம் செல்ல வேண்டும் என்ற நேசத்திலே இவர்கள் உயிர் பெறுந்தார்கள் என்று அவருடைய நெற்றியிலே எழுதியிருந்தது, மலக்குமார்களால் எழுதப்பட்டிருந்தது. அந்த ஹாஜா நாயகத்தினுடைய அந்த அஜ்மீர் ஷரீஃப் இதுவரை உலக மக்களுக்கு இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருக்கிறது. எல்லா மதத்தவர்களும் அங்கே அவருடைய பிரார்த்தனைக்காக எதிர்பார்த்திருக்கிறார்கள். அவங்களுடைய துவாவுக்காக வேண்டி முஸ்லீம்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். இது அவர்களை கொண்டு அடைந்தவர்கள், பாக்கியத்தை அடைந்தவர்கள் நிறைய பேர். முகலாய மன்னர்கள் எல்லோருமே அங்கே சென்று தன்னுடைய தேவைகளை அவரிடத்தில் துவா செய்யும்படி கேட்டு அடைந்தவர்கள் எத்தனையோ பேர். அதை கட்டி கொடுத்தவர்கள் எல்லாம் முகலாய மன்னர்களாக இருக்கிறார்கள். ஒரு வரலாறை எழுதுகிறார்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அந்த தர்காவுக்கு செல்கிறார்கள். சென்றவர்கள் அங்குடைய கபூர்கள் கட்டப்பட்டது, மேலே தர்கா கட்டப்பட்டது, மக்பரா, இதையெல்லாம் பார்த்தவர்கள் நினைக்கிறார்கள் அவரிடத்தில் கொள்கை இருந்திருக்கிறது, இவ்வாறெல்லாம் கட்டப்படக்கூடாது என்ற கொள்கையிலே அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க. எனவே அதை பார்த்தவுடன் அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்திருக்கிறது. கடைசியில் அவங்க நினைச்சாங்களாம், அவங்க சொன்னார்களாம், நான் ஹாஜா நாயகத்துடைய கபூர் ஷரீஃபுக்கு முன்னால் இருந்து சலாம் சொல்லுவேன், எனக்கு சலாமுக்கு பதில் வந்தால் நான் விட்டு விடுவேன், இல்லாவிட்டால் நான் உடைப்பேன் என்று சொன்னார்களாம். அதே போன்று அவர்கள் சலாம் சொல்ல ஹாஜா நாயகத்தினுடைய அந்த கபூர் ஷரீஃபிலிருந்து அவர்களுக்கு பதில் சலாம் அலைக்கும் சலாம் என்ற சத்தத்தோடு வர அஜ்மீர் ஹாஜா நாயகத்துடைய மரியாதையையும் மதிப்பையும் விளங்கியவர்கள் அதற்கு இன்னும் அந்த தர்காவுக்கு நிலங்களை எழுதி கொடுத்து அங்குள்ள மக்களுக்கு எப்பொழுதும் உணவுகளை போடுவதற்கு உண்டான சொத்து பத்துகளையும் எழுதி கொடுத்தார்கள் என்றெல்லாம் நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஹாஜா நாயகத்துடைய பொருட்டால் நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஒளியால் பிரகாசத்தால் நிரப்புவானாக. நம்முடைய வாழ்க்கையை
மிக சந்தோஷமானதாக, அல்லாஹுக்கு பொருத்தமானதாக, அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக ஆக்கி அல்லாஹு தாலா ஈர் உலகத்திலும் பெரும் பாக்கியை தருவானாக. அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நீக்குவானாக. நம்முடைய குழந்தைகளை அல்லாஹ் தீனின்படி வளர்ப்பானாக. நம்முடைய ஆண்களையும் இளைஞர்களையும் இளைஞர்களையும் இஸ்லாத்தின்படி அல்லாஹ் வளர்ப்பானாக. நம்முடைய ஊரை அல்லாஹு தாலா பரிசுத்தப்படுத்துவானாக. ஊரினுடைய முசீபத்தை அல்லாஹ் நீக்குவானாக. அல்லாஹு தாலா என்னென்ன ஹராம்களை செய்யக்கூடாது என்று சொன்னானோ அவைகளை முழுமையாக அதை விட்டும் தவிர்த்துக்கொண்டான இறை அச்சத்தை நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் அல்லாஹ் போடுவானாக. நாம் மௌத்தாகும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக, அல்லாஹுவை சந்தோஷப்பட்டவர்களாக, அல்லாஹ் ரசூலை சந்தோஷப்பட்டவர்களாக, அல்லாஹ் ரசூலுடைய திருக்காட்சியை பார்த்தவர்களாக அல்லாஹுவை சென்று அடையும் மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. பிஹக்கி செய்துனா நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வானம் பூமியை படைத்தவனே, எல்லோருக்கும் எல்லாமும் தந்து காப்பவனே யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். ஏகன் உண்மை தூதரே, யா நபி, யா ரசூல், யா ஹபீப், உங்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரு லோக இரட்சகரின் இனிய பொன்மொழிகளாம் அல் ஜாமியுஸ் ஸஹீஹுல் புகாரி எனும் இனிய கிரந்தமதை இதயம் குளிர ஓத இரு லோக பயன்களை தந்திடும் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் அதன் 98ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ரஜபு பிறை 6 7/1/2025 செவ்வாய்க்கிழமை மகான் அஜ்மீர் ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் நினைவு நாள் விசேஷ தினமாகும். இன்று ஓதப்பட்ட நபிமொழிகளுக்கான விளக்க உரையும் மகான் அஜ்மீர் ஹாஜா முஈனுத்தீன் ஜிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்க்கை சரித உரையும் காயல்பட்டினம் பெரிய சம்சுத்தீன் ஒலியுல்லா ஜுமா மஸ்ஜிதின் இமாமும் நசூஹியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வருமான அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஓஎல் முஹம்மது நூஹு சிராஜுத்தீன் ஆலிம் பாக்கவி அவர்களால் தரப்பட்டு இறையோன் அருள் சூழ இனிதே நிறைவு பெறும் நிலையில் உள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இம்மஜ்லிஸை கபூல் செய்து அருள் புரிவானாக. இம்மஜ்லிஸில் யார் யார் என்னென்ன நாட்ட தேட்டங்களோடு வந்து கலந்து கொண்டார்களோ அவர்களின் அனைத்து ஹலாலான ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 7 புதன்கிழமை நாளை ஓதப்படும் நபி மொழிகளுக்கு காயல்பட்டினம் மஸ்ஜிதுல் ஜதீத் புதுப்பள்ளியின் இமாம் எம்எஸ் ஹாலித் அன்சாரி ஆலிம் ஃபாசி அவர்களும் அல் ஹாஃபில் எம்யு லியாவுத்தீன் ஆலிம் அல் புகாரி அவர்களும் விளக்க உரை வழங்க உள்ளார்கள். பொதுமக்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து சில அறிவிப்புகள். வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடிய உள்ளூர் பொதுமக்கள் நிறைவு நாள் நேர நெருக்கடியை கருத்தில் கொண்டு அந்நாட்களில் வெளியூர் மக்களுக்கு திருப்திகரமாக நமது சேவைகளை வழங்கிட ஒத்துழைக்கும் வகையில் உங்கள் நன்கொடைகளை முற்கூட்டியே வழங்கி உரிய ரசீதை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். துஆ நாளுக்கு அடுத்த நாள் நேர்ச்சை விநியோகம். பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 4000 என்றும் அரை பங்கு ரூபாய் 2000 என்றும் தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளோர் நமது மஜ்லிஸின் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உங்களது பங்குகளை விரைவாக உறுதி செய்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு தீவு தெரு ஊனா மானா குடும்பத்தார் மூலமாக மலேசியா பினாங் நகரில் வசிக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் அத்தியூத் நகரைச் சேர்ந்த ஜனாப் முஹம்மது ஃபுரூஸ்கான் அவர்களது குடும்பத்தார் பொறுப்பேற்றுள்ளார்கள். அவர்கள் அனைவரின் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நமது சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்களின் பெயரில் யாசீன் ஹத்தம் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. الفاتحة. بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهان القوية ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع الفاظ فاجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعيد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورأ من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي المؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة. اللهم اغفر لهم وارحمهم وآنس الله وحشدهم ونور الله ضريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اغفر لهم وارحمهم واحشرهم وإيانا في زمرة المتقين. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران فروح وريحان وجنة نعيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. إلهي إلهنا وارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مع لقاء سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار
النار اللهم لا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم رب أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولطلابنا ولجميع المسلمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه ونور عرشه سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين لفضل برحمتك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه